எங்கள் நாடு எங்கள் நாடு இந்திய நாடு எங்கள் நாடு இந்திய நாடு எங்கள் நாடு மொழியின் பேரால் மதத்தின் பேரால் மொழியின் பேரால் மதத்தின் பேரால் மொழியின் பேரால் மதத்தின் பேரால் மொழியின் பேரால் மதத்தின் பேரால் இருவரை பேசும் பேரால் சொத்துக்களை தலையிடாது சொத்துக்களை தலையிடாது கை வைக்காதே 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 அணிய மாட்டோம் பாணிய மாட்டோம் பாணிய மாட்டோம் பாணிய மாட்டோம் பாணிய மாட்டோம் பாணிய மாட்டோம் பாணிய மாட்டோம் எங்கள் நாடு எங்கள் நாடு எங்கள் நாடு எங்கள் நாடு இந்திய நாடு எங்கள் நாடு இந்திய நாடு எங்கள் நாடு
அரசு, மத்திய அரசு, மோடி அரசு, அஞ்ச மாட்டோம், பணிய மாட்டோம், அஞ்ச மாட்டோம், பணிய மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், எங்கள் தேசம், எங்கள் தேசம், இந்திய தேசம், எங்கள் தேசம், அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம். மத்திய அரசு, மோடி அரசு திரும்ப பெறு. பக்கம் திருத்த சட்டத்தை, பக்கம் திருத்த சட்டத்தை, பக்கம் திருத்த சட்டத்தை, பக்கம் திருத்த சட்டத்தை. தன்மையை சித்தாதே, அந்நியர் இல்லை, அந்நியர் இல்லை, நாங்கள் ஒன்றும் அந்நியர் இல்லை, நாங்கள் ஒன்றும் அந்நியர் இல்லை. இஸ்லாமியர் நாங்களும், இந்தியாவின் குடிமகளே, இந்தியாவின் குடிமகளே, இஸ்லாமியர் நாங்களும், இந்திய மண்ணின் மைந்தர்களே, இந்திய மண்ணின் மைந்தர்களே, இந்திய மண்ணின் மைந்தர்களே, இந்திய மண்ணின் மைந்தர்களே. மதத்தின் பெயரால், பிரிவினை பேசும் சங்க பரிவார, பேசும் சங்க பரிவார், மொழியின் பெயரால் மதத்தின் பெயரால், மதத்தின் பெயரால், பிரிவினை பேசும் சங்க பரிவார, பேசும் சங்க பரிவார். சக்திகளே, 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 திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு. பலிக்காதே, 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 உங்கள் தந்திரம் பலிக்காதே. தந்திரம் பலிக்காதே. RSS இன் அரசே, RSS-இன் அரசே, நமது பொதுக்கூட்ட நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. முடிந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் பாராளுமன்றத்திலும் ராஜ்யசபையிலும் நடைபெற்ற வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்திற்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து 3 நாட்களில் இப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து நமது எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். எண்ணத்தில் பல்வேறு சட்டங்களை இயற்றி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியை எதிர்த்துதான் இந்த போராட்டம். இந்த போராட்டத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னால் அனைவரும் ஒன்றாக நிற்போம் என்று அனைத்து அரசியல் கட்சிகள், குறிப்பாக நமது திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சி மற்றும் வட இந்தியாவில் இருக்கின்ற திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் இருக்கின்ற வட இந்தியா
இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எதிரானது. ஆகவே இதை ஆரம்ப நிலையிலே எதிர்க்கிறோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தன. இருந்தாலும் அதை எந்த விதமான இடையில் எதிர்பாராமல் எனவே இன்றைக்கு மோடி அரசு பாசிச மோடி அரசு அங்கே பலம் இருக்கிறது. அதாவது மைனாரிட்டியாக அரசாக இருந்தாலும் பலம் அது இரண்டு கட்சிகள் அதற்கு ஆதரவு நிலையிலே அந்த தீர்மானத்தை அது நள்ளிரவிலே கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. ஆகவே இந்த கருப்பு சட்டம் இந்த இந்திய நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நாம இந்திய நாடே இன்றைக்கு அதற்கான எதிர்ப்பு குரலை ஏற்றுக்கொள்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு நம்முடைய கூடலூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு இந்திய முஸ்லிம் லீக் கட்சியினுடைய ஏற்பாட்டின் பேரில் அதன் தலைவர் வாபுராஜ் அவர்கள் தலைமையில் இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், இந்த சட்டத்தை திருப்பப்பட வேண்டும் என்று கோரி தலைமையேற்று அழைத்துக் கொண்டிருக்கின்ற வாபுராஜ் அவர்களே நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்து வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற டிகே ஹனீஃபா அவர்களே மற்றும் கட்டளை ஆற்ற வந்திருக்கின்ற கேபி முகமது பாடாந்தரை அவர்களே, விளக்குரை ஆற்றியிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பேச்சாளர் அண்ணன் பாண்டியராஜ் அவர்களே, கண்டனோடு வாழ்ந்திருந்த சகாதேவன் பிசிகாவினுடைய மக்கள் ஒருபோதும் இந்த மாதிரியான சட்டத்தை அனுமதிக்க நிற்க மாட்டார்கள். ஆகவே நாங்கள் எல்லாம் என்றைக்கும் இந்திய மக்களாகவும் இந்திய திருநாட்டிற்கும் இந்திய தேசிய പാർലമെന്റിൽ അവതരിപ്പിച്ചതിന് ശേഷം ഭാരതീയ ജനതാ പാർട്ടി ഉറങ്ങിയിട്ടില്ല എന്ന് പറയുന്നത് സത്യമാണ്. കാരണം അവരുടെ കൂടാരത്തിൽ തന്നെ ഓരോ വലിയ വ്യക്തികൾ ഒഴിഞ്ഞു മാറിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ഒരുപാട് ആളുകൾ ഒരുപാട് നേതാക്കൾ മനസ്സിൽ ഒഴിഞ്ഞ് പുറത്ത് പറയാത്ത ലെവലില് ഇന്ന് അവരുടെ മന്ത്രിസഭയിൽ ഇന്നും തുടരണമോ വേണ്ടയോ എന്ന് ആലോചിച്ചു കൊണ്ടിരിക്കുകയാണ്. തീർച്ചയായിട്ടും ഒരു ഏതാനും ദിവസങ്ങൾക്കുള്ളിൽ അവരുടെ മന്ത്രി வாப்புராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே துவக்க உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான அன்பிற்குரிய சகோதரர் திராவிடமணி அவர்களே, எதிர்பாராத விதமாக கூடலூருக்கு வருகை தந்த போது இங்கு நம்முடைய ஆட்கள் எல்லாம் நிறைந்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்து இந்த கூட்டத்திலே பங்கேற்பதற்காக வருகின்றக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழக பேச்சாளர் திப்பம்பட்டி எந்த சூழ்நிலையிலும் இந்திய துணைக்கண்டம் எப்படிப்பட்ட அராஜக சட்டங்களை கொண்டு வந்தாலும் அந்த சட்டங்களை எதிர்த்து நிற்கின்ற ஒரு குரல் இந்திய துணைக்கண்டத்திலே தென்னகத்தின் கடகோடி இருக்கக்கூடிய மூத்தவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய பொருளாக இன்றைக்கு வரை இருந்து கொண்டிருக்கிறார். ஒன்று வேண்டாம், சிஏஏ சட்டம் வந்தது, அதற்கும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினோம். அன்றைக்கு காட்சி கொடுத்தவர்கள் யார் என்றெல்லாம் நாம் அனைவருக்கும் வைக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த வக்ஃப் சட்டத்திற்கு ஆதரவாக துணைக்கான ஆட்சி விரைவிலே வீழப்போகும் என்ற செய்தியை நம்முடைய முகமது ராஜி அவர்கள் சொன்னார். பீகாரில் என்ன நிலைமை? நீ நிதிஷ்குமாருடைய படங்களை தூக்கி வைத்துக் கொண்டு அங்கிருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, அங்கிருக்கக்கூடிய மதங்களுக்கு அப்பாற்பட்டு வாழ்கின்ற அத்தனை மக்களும் ஒன்றாக இணைந்து கொண்டு நிதிஷ்குமார் படத்தை கையில் வைத்துக் கொண்டு நாட்டினுடைய துரோகி என்று செருப்பை கலட்டி அடிக்கின்ற அந்த காட்சியை எல்லாம் பார்க்கின்ற நிலை நமக்கு ஏற்பட்டது. சந்திரபாபு நாயுடு என்ற ஒரு மனிதன் பாவம் காலமான கடைசியில போய் இன்றைக்கு இந்த சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துவிட்டு இன்றைக்கும் அவருடைய சூழ்நிலையும் மோசமாகத்தான் இருக்கிறது. எதற்காக இந்த சட்டம்? யாருக்காக இந்த சட்டம்? மற்ற சமுதாயத்தை சேர்ந்த இருக்கிறார்கள்.
குறிப்பாக இந்து சமுதாயத்தை கண்டிக்கிறார். நமக்கு ஒன்றும் இல்லையே, நமக்கு ஒன்றும் பாதிப்பில்லையே என்று நினைக்கலாம். கிறிஸ்துவ சமுதாய மக்கள் நமக்கு ஒன்றும் பாதிப்பில்லையே என்று நினைக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த திட்டம் முழுவதும் ஏதோ பிஜேபி திட்டம் அல்ல. இந்த திட்டம் முழுவதும் RSS உடைய திட்டம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். RSS என்ற அமைப்பு யார், அந்த இயக்கத்தில் யார் இருப்பது, இந்த இயக்கத்தை அந்த RSS இயக்கத்தை 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த இயக்கத்தை துவக்கி வைக்கின்ற பொழுது அந்த இயக்கத்துடைய நோக்கம், திட்டம், செயல்பாடுகள் என்னவாக இருந்தது? இந்திய அரசியல் சாசன சட்டத்தை எதிர்த்து இருக்கக்கூடாது, மனிதர்ம சட்டம் தான் இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு சூழ்நிலைத்த கும்பலுடைய ஒரு பிரிவினர் ஒரு பகுதி தான் இந்த பிஜேபி. எதற்காக கொண்டு வந்தார்கள்? யார் அவர்கள்? RSS அமைப்பு உருவாக்கியா? இங்க இருக்கக்கூடிய செட்டியார் சமுதாயமோ, இங்க இருக்கக்கூடிய நாடார் சமுதாயமோ, இங்க இருக்கக்கூடிய தேவர் சமுதாயமோ, இங்க இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயமோ, யார் உருவாக்கியது? 3 விழுக்காடு இருக்கக்கூடிய பார்ப்பன கூட்டம் தான் அந்த சட்டத்தை, அந்த அமைப்பை நாக்பூரிலே கொண்டு வந்த நோக்கம் என்ன? இந்துக்கள் இருக்கக்கூடிய மற்ற சமுதாயத்தினர்கள் சூத்திரமாக இருக்க வேண்டும். அதே போல இஸ்லாமிய மக்களை அவர்கள் அந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், கிறிஸ்தவ மக்களை ஒழிக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கும்பல் தான் RSS. அந்த RSS திட்டம் என்ன? வக்ஃப் போர்டு திட்டத்தை மட்டுமல்ல, அடுத்து கொண்டு வர போற திட்டம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ மக்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வது, அதற்கான சட்டங்களை கொண்டு வருவது. அதே போல ஏற்கனவே ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பிஜேபி காரர்கள் என்ன பேச ஆரம்பித்தார்கள்? இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறையை கலைத்துவிட்டு அந்த கோயில்களை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என கேட்டார்களா இல்லையா? நோக்கம் என்ன? ஆக அவர்கள் இந்துக்களை மட்டும் குறிவைக்கவில்லை, கிறிஸ்துவனை மட்டும் குறிவைக்கவில்லை, இங்கு இருக்கக்கூடிய பிராமணர் அல்லாத மற்ற சமுதாயத்து மக்களையும் குறிவைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இன்றைக்கு இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது. நாட்டை பற்றி எதையும் கவலைப்படாத மோடி, நாட்டில் ஏற்படக்கூடிய விளைவாட்டை பற்றி கவலைப்படாத மோடி, நாட்டில் நடக்கக்கூடிய கலவரங்களை அடக்குவதற்கு துப்பு இல்லாத மோடி, மணிப்பூரிலே மிகப்பெரிய கலவரம் நடந்து 2 பெண்களை அவருடைய நிர்வாணப்படுத்தி மார்பை பிடித்து கசித்துக் கொண்டு போகின்ற பொழுது இந்திய துணைக்கண்டமே தலைமுறை என்ற போது கண்டு கொள்ளாத மோடி, மனிதாபிமான கட்ட மோடி இன்றைக்கு எப்படியாவது ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக RSS அந்த சித்தாந்தங்களை நடைமுறைப்படுத்த முயற்சியிலே மேற்கொண்டிருக்கிறார். மோடி அவர்களே, நீங்க இருக்கக்கூடிய பலர் பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறார்கள், பலர் சொல்வதை விட சிலர் பேசுகிறார்கள். அவர்களுக்கு நான் உடைய சொல்லுவேன், இந்திய துணைக்கண்ட விடுதலைக்காக போராடிய தலைவர்கள் யார் தெரியுமா? சாவர்கர் அல்ல. சாவர்கர் யார்? RSS ஆரம்பித்தவர் சாவர்கர். அந்த கூட்டம் அல்ல. போராடியது யார் என்று சொன்னால் மகாத்மா காந்தி, நேரு போன்ற தலைவர் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்திலே அன்றைக்கு அப்துல் கமால் கான், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், மௌலானா முகமது அலி, மௌலானா சௌகத் அலி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் தான் அன்றைக்கு மிகப்பெரிய போராட்ட களத்திலே கலந்து கொண்டு எந்த சந்தர்ப்பத்திலும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்காமல் பல இஸ்லாமிய தோழர்களை போர்க்களத்திலே நிறுத்தி மாண்டு போன வரலாற்றுக்கு சொந்தக்காரர் யார் என்று சொன்னால் இந்த சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். இந்த நாடு எங்கள் நாடு, இந்த மண் எங்கள் மண் என்று இன்றைக்கு முழக்கமிட்டு வந்தார்களே, நோக்கம் என்ன தெரியுமா? பிரிவினை அன்றைக்கு அனுமதிக்கவில்லை. அது மட்டுமல்ல, இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்த போது அன்றைக்கு மரியாதைக்குரிய முகமது ஜின்னா சொன்னார், காயங்களை பார்த்து சொன்னார், காயங்களே நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், இந்திய நாடு 2ஆக பிரிந்து விட்டது, பாகிஸ்தான் நாங்கள் இருக்கிறோம், பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு என்று அறிவித்திருக்கிறோம், இந்தியாவில் ஒரு இஸ்லாமிய இருக்கிறோம், பிரச்சனை என்று சொன்னால் நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு கூடிய நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் என்று சொன்னபோது மரியாதைக்குரிய காரியங்களை சாய் சொன்னால், உன்னுடைய தலையில் எனக்கு தேவையில்லை, நீ இந்திய நாட்டுக்காரன், நீ பாகிஸ்தானி, இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்கு என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு வந்தவர் மரியாதைக்குரிய காரியங்களை சாய்ப்பார்கள். அப்ப இந்த நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று நினைத்தவர்கள் இந்த தேசத்திலே இஸ்லாமியர். அவர்களுடைய லட்சங்களை கை வைக்கிறார். ஏன்னா 1,12,000 ரூபாய் சொத்து,
அதை எப்படியாவது எடுக்கணும். யாருக்கு நான் கொடுக்க போறேன், என்ன செய்ய போறேன், யாராவது சொல்லி துணைங்க. பாராளுமன்றத்தை விவாதிப்பதற்கு அனுமதி கிடையாது. வாக்கு மசோதாவை கொண்டு வந்த போது ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்பினார்கள். ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில நம்முடைய நேரடி ராசாவும் இருக்கிறார். அந்த குழு அதை திருத்தங்களை செய்ய சொன்ன போது ஏற்க மறுத்துவிட்டார். யாருக்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக பாராளுமன்றத்தை கொண்டு நிறைவேற்றி ராத்திரி 12 1 மணி 2 மணிக்கு நிறைவேற்றி இந்தியாவுடைய அரசியல் தன்மையை செய்துவைத்த பிஜேபியை எந்த காலகட்டத்திலும் மன்னிக்க கூடாது. நிச்சயமாக இந்த அரசாங்கம் நிற்கக்கூடாது. அது காலத்தின் கட்டாயம். இன்றைக்கு ஏற்படக்கூடிய விளையாட்டு மட்டுமல்ல, பல்வேறு சூழ்நிலை பார்க்கிறோம். ஆகவே அன்பு நண்பர்களே, இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தது யார் தெரியுமா? யார் தெரியுமா? ஒரு இந்து அல்ல, ஒரு கிறிஸ்டின் அல்ல, பிஜேபி காரன் அல்ல, ஆர்எஸ்எஸ் காரன் அல்ல. வடிவமைத்தது பக்தீன் தியாகியின் என்ற ஒரு இஸ்லாமியன் தான் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தார். ஓய்வர்களே, அதற்கு நீங்கள் தான் செயல்களை வழங்குகிறீர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். உருவாக்கியது ஒரு முஸ்லிம். அது மட்டுமல்ல, பாரத் மாதாக்கு என்ற முழக்கத்தை உருவாக்கியது யார் தெரியுமா? 1857 அப்துல் வஹாப் கான் என்கின்ற ஒரு இஸ்லாமியன் தான் உருவாக்கினார். அந்த முழக்கங்கள் தான் இன்றைக்கு உங்களுடைய மேடைகளிலே முழங்கப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு அரசை பொறுத்தமட்டில் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு சட்டமும் இந்திய நாடாளுமன்றத்திற்கு மட்டுமல்ல, இந்திய துணை கண்டத்திற்கே ஒரு முன்னெடுப்பாக இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் கவர்னருக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு இந்திய நாடே போற்றி புகழும் சட்டமாக மாறுகிறது. அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வக்ஃப் சட்டத்துக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறது. நிச்சயமாக நாம் வெற்றி வருவோம். அந்த வெற்றி விழா கூட்டத்திலே அந்த கூட்டத்திலே நாம் அனைவருமே ஒன்று போட்டு நிற்போம் என்று மட்டும் கூறிக்கொண்டு வாய்ப்பை வழங்கிய நண்பர்களுக்கு நன்றி பாராட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்து விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். வகுப்பு திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்திலே பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றியிருக்கிறது. இந்த நேரத்தில் வகுப்பு திருத்த சட்டத்தை ஏன் கொண்டு வர வேண்டும், எதற்காக கொண்டு வர வேண்டும், இப்போது கொண்டு வருவதற்கான என்ன அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்த்தால், எப்பொழுதெல்லாம் இந்த நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு நெருக்கடி ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் இந்த நாட்டிலே ஸ்திரத்தன்மையை, இந்த நாட்டிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவே பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு சட்டத்தை கொண்டு வருவார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, இந்திய இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பை, சிறுபான்மை சமூகத்துடைய பாதுகாப்பை இந்திய அரசமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்திலே கை வைத்தால் பாரதிய ஜனதா கட்சியை சுக்குநூறாக வழங்கிவிடும் என்று அவருக்கு தெரியும். அதனால்தான் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய தேசத்தை கட்டமைத்து வரக்கூடிய, இந்திய தேசத்தை பாதுகாத்து வரக்கூடிய, அரசமைப்பு சட்டத்துடைய உறுப்புகளாக இருக்கக்கூடிய, அரசாங்கம் இந்தியாவுடைய ஒற்றுமையை வலியுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நசித்து வருகிறார்கள். ஏன் அதற்கு எத்தனையோ சிறுபான்மை சமூகம் இருக்கிறது? ஏன் இஸ்லாமிய சமூகத்தை மட்டும் குறிவைத்து தகர்க்கிறார்கள், குறிவைத்து நகர்த்துகிறார்கள், நசுக்குகிறார்கள் என்று எண்ணின பார்த்தோம் என்று சொன்னால், ஆர்எஸ்எஸ் சன் பரிவாரம் கும்பலையும் மூர்க்கத்தனமாக சித்தாந்தரியை இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு, ஒரே ஜனநாயக சக்தி இஸ்லாமிய ஜனநாயக சக்தி தான். அதுதான் அவர்களுக்கு பிரச்சனை, அதுதான் அவர்களுக்கு சிக்கல். அப்போது யாரை தகர்ப்பது, யாரை நசுக்குவது? இஸ்லாமியர்களை நகர்த்துவது, இஸ்லாமியர்களை நசுக்குவது. இஸ்லாமியர்களுக்கு யார் எதிராக இருப்பது? இஸ்லாமியர்களோடு கூட்டு சேர்வது யார்? தலித்துகள். இஸ்லாமியர்களோடு கூட்டு சேர்வது யார்? பழங்குடியினர். இஸ்லாமியர்களை கூட்டு சேர்வது யார்? இன்னும் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகங்கள். ஆகவே முன்னோட்டமாக செல்லக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை நசுக்கிறோம் என்று சொன்னால், அவர்களுக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று சொன்னால், இந்து பெரும்பான்மையான சமூகத்துடைய
இந்து பெரும்பான்மை சமூகத்துடைய நல்லெண்ணத்தை பெற முடியும். அதற்காக தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இப்படி ஒரு சதி திட்டத்திலே நகர்கிறது. அன்றைக்கு நண்பர்களே, பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது, RSS கும்பல் சொல்லுகிறது, இஸ்லாமியரை விளையாட்டையே விட்டுக் கொண்டு முடியும் என்று சொன்னால் இந்த தேசத்தை இஸ்லாமிய நாடாக மாற்றிவிடுவார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் முட்டாள் ஜனங்களே, ஆனால் முட்டாள் ஆட்சியாளர்களே, 800 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டவர்கள் இஸ்லாமியர்களா? அன்றைக்கெல்லாம் நாங்கள் இந்த நாட்டை நினைத்திருந்தால் இஸ்லாமிய நாடாக அறிவித்திருப்போம். அன்றைக்கெல்லாம் நாங்கள் இஸ்லாமியர்கள் இந்து கோயிலை கட்டி கொடுத்திருக்கிறார்கள், இந்துக்களுடைய உதவிகளாக இருக்கிறார்கள். இந்து சமூகத்தை மிகப்பெரிய பாதுகாக்கக்கூடிய ஒரு சமூகமாக ஆட்சியாளராக இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இருந்தார்கள். ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் இந்த தேசத்தை இஸ்லாமிய நாடாக மாற்றிடுவார்கள். உங்களிடம் ஆணைப்படை இருக்கிறது, உங்களிடம் சேனைப்படை இருக்கிறது, உங்களிடம் பல்வேறு சக்திகள் இருக்கிறது, அரசத்திலே எத்தனையோ சக்திகள் இருக்கிறது, எத்தனையோ பரிவாரங்கள் இருக்கிறது. அப்ப ஏண்டா ஒரு குல்லாவை பார்த்து இப்படி பயப்படுறீங்க? என்ன தெரியவில்லை. அன்புக்குரிய நண்பர்களே, இப்படிதான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய இலக்கு என்பது இது மட்டுமல்ல. வகுப்பு மொழிக்கு இன்றைக்கு 1,20,000 கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக சொல்கிறார்கள். ஏன் இவ்வளவு நாள் அதை சொல்லவில்லை? வகுப்பு மொழிக்கு இந்தியாவில் மிகப்பெரிய சொத்து மதிப்பு உள்ள ஒரு அமைப்பாக சொல்கிறார்கள். ஏன் இத்தனை ஆண்டுகளும் அதை சொல்லவில்லை? ஏனென்று சொன்னால் பெரும்பான்மையான இந்து மக்களிடத்திலே இவர்களுக்கு எதிரான வெறுப்பை உருவாக்க வேண்டும். இவ்வளவு சொத்து வைத்திருக்கிறார்கள், இவ்வளவு பங்கு வைத்திருக்கிறார்கள், இவ்வளவு நிலம் வைத்திருக்கிறார்கள் என்று இந்துக்களை தூண்டிவிட வேண்டும். அதன் மூலமாக இவர்கள் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும். அது மட்டுமல்ல, இஸ்லாமிய கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகுப்புகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்களின் மூலமாக ஏழை எளிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த பெண்கள் படிக்கிறார்கள், குழந்தைகள் படிக்கிறார்கள். பள்ளிக்கூடமே பார்க்காத, பள்ளிக்கூடமே செல்லாத, கல்லூரிகளை பார்க்காத, கல்லூரிகளை செல்லாத ஒரு சமூகம் இன்றைக்கு படிப்பறிவுப்பட்ட சமூகமாக மாறி வருகிறது. அதற்கு காரணம் இது போன்றிருக்கக்கூடிய சொத்துக்கள் தான். ஆகவே சொத்துக்களை பிடிக்கணும் என்று சொன்னால், இந்த வகுப்புடைய சொத்துக்களை பிடிக்கணும் என்று சொன்னால் அவர்களால் கல்வியை பெற முடியாது, அவர்களால் படித்தவர்களாக மாற முடியாது, அவர்களால் அடுத்த நிலைக்கு போக முடியாது, அவர்களால் இந்திய ஆட்சியிலே பங்கேற்க முடியாது. அவர்கள் படித்த சமூகமாக இந்த நாட்டிலே உருவாக கூடாது. அதற்கு என்ன செய்வது என்று சொல்லி இப்போதைப்பட்ட சொத்துக்களிலே கை வைத்து இதனை அரசுடைமை ஆக்க வேண்டும், இவர்களுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் இன்றைக்கு முனைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு வகுப்பு போர்டிலே கை வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, வகுப்பு போர்டு சட்டத்தை வழங்க வேண்டுமானால் இன்றைக்கு நிறைவேற்றிருக்கலாம். நாடாளுமன்றத்திலே அமித்ஷா சொன்னார், இன்னும் 30 ஆண்டுகள் நாங்கள் தான் ஆட்சி செய்ய போகிறோம் என்று. 30 ஆண்டுகளுக்கு பின்னால நாங்கள் தான் ஆட்சி செய்ய போகிறோம். 30 ஆண்டு அல்ல, அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்தலிலே இந்திய தேசத்தை ஆளக்கூடிய சக்தியாக இந்திய கூட்டணி உருவாகும். அன்றைக்கு இந்த சட்டம் குப்பை தொட்டியிலே தூக்கி எறியப்படும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழரே. வக்ஃப் சொத்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் முதல்ல ராணுவத்துக்கு தான் அதிகமாக சொத்து இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். இந்திய மிலிட்ரி, அடுத்தது ரயில்வே டிபார்ட்மெண்ட். ஸோ அப்போ அடுத்த 3வது இடத்துல இஸ்லாமியர்களுடைய வக்ஃப் சொத்து தான் இருக்கு. அதுதான் கண்ணு. எனிவே காலம் காத்திருக்கிறது. இது யார் மேல கை வைக்கிறேன்னா, படைத்த இறைவனின் மீது கை வைக்கிறீர்கள். இந்த சொத்து தனிப்பட்ட மனிதர்கள் அல்ல, தனிப்பட்ட ஒருவருடைய சொத்து அல்ல, படைத்த இறைவனுடைய சொத்து. அதில் கை வைத்து இருக்கிறீர்கள். காலம் கனியும், நல்லது நடக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக சமஸ்தே ஜாமியத்துல் உலமாவுடைய பொறுப்பாளர் PK முகமது அலி பாக்கிவி அவர்கள் உரையாற்றுவார். പ്രബല ന്യൂനപക്ഷമായ മുസ്ലിങ്ങൾ, അതേപോലെ മറ്റൊരു ന്യൂനപക്ഷമായ ക്രിസ്ത്യാനികൾ, വേറെയും കുറെ ന്യൂനപക്ഷങ്ങൾ. ഇങ്ങനെ ന്യൂനപക്ഷം എന്നും ഭൂരിപക്ഷം എന്നും വേർതിരിച്ചുകൊണ്ടുള്ള ഒരു തരത്തിലേക്ക് നമ്മുടെ നാടിനെ വിഭജിക്കപ്പെട്ടാൽ അത് വളരെ അതിദാരുണമായ സാഹചര്യത്തിലേക്ക് എത്തും. ഇപ്പോൾ ഇവിടെ വഖഫ് നിയമ ഭേദഗതിയിലുണ്ട്. നേരത്തെ NRC സംബന്ധമായി പൗരത്വ നിയമ ഭേദഗതിയിലുണ്ടായി. ഇന്ത്യയിലെ മുഴുവൻ ജനവിഭാഗങ്ങളും മതേതര കക്ഷികളും
തോളോട് ചേർന്ന് നിന്നുകൊണ്ട് ജാതിയും മതവും രാഷ്ട്രീയവും ഒന്നും നോക്കാതെ ഒന്നിച്ചു നിന്ന സമയത്ത് ഇപ്പോൾ NRC എന്നത് സ്കൂളുകൾ കുട്ടികൾ പഠിക്കുന്ന ABCD മാത്രമേ നാം കേൾക്കുമ്പോൾ എന്നപോലെ ഇന്ത്യ രാജ്യത്തിന് ഒരു ചരിത്രബോധമുണ്ട്, ഇന്ത്യ രാജ്യത്തിന് ഒരു സാംസ്കാരിക പൈതൃകമുണ്ട്. ഇവിടെ 700 വർഷം ഈ രാജ്യം ഭരിച്ചവരാണ് മുസ്ലിങ്ങൾ. 700 വർഷം ഈ രാജ്യത്തെ ചെങ്കോലേന്തിയവരാണ് മുസ്ലിങ്ങൾ. ഡൽഹിയിലെ പരിസരങ്ങളിൽ, ബോംബെയിലെ പരിസരങ്ങളിൽ, ഇന്ത്യയിലെ പ്രധാനപ്പെട്ട പല പരിസരങ്ങളിലും ഇസ്ലാമിലെ ചിഹ്നങ്ങൾ എന്നും കാണുന്നുണ്ട്. അത് ഏതെങ്കിലും 4 തുണി കൊണ്ട് മറച്ചു വെച്ചതുകൊണ്ട് ഇന്ത്യയിലെ മനുഷ്യ മനസ്സിൽ നിന്ന്, ഒരു ഭാരതീയന്റെ മനസ്സിൽ നിന്നും അത് ഊതിക്കെത്താൻ കഴിയുകയില്ല. ഇത് നമ്മൾ നോക്കൂ, വഖഫ് എന്ന് പറയുന്നത് അൽ ഹബ്സ്, ഇസ്ലാമിക വഖഫ് എന്ന് പറയുന്ന അറബി പദത്തിന്റെ അർത്ഥം തന്നെ അറസ്റ്റുകളാണ്. അതൊരു തരം ക്രിയവിക്രയത്തിന്റെ വളരെ പരിമിതമായ ഒരു സ്വഭാവമാണ് വഖഫിനുള്ളത്. തോന്നിയതുപോലെ ഒരു മാസത്തേക്ക് എന്ന് പറഞ്ഞ് വഖഫ് ചെയ്യാൻ പറ്റുകയില്ല. അടുത്ത വർഷം ജനിക്കുന്ന കുട്ടിക്ക് എന്ന രൂപത്തിൽ വഖഫ് ചെയ്യാൻ പറ്റുമോ എന്ന വിഷയത്തിൽ ഒരു അഭിപ്രായ വ്യത്യാസങ്ങളുണ്ട്. വഖഫ് ചെയ്യുന്നവർ ആരായിരിക്കണം, എന്തായിരിക്കണം വഖഫ് ചെയ്യേണ്ടത്, എങ്ങനെയായിരിക്കണം വഖഫ് ചെയ്യേണ്ടത്, വഖഫ് ചെയ്യുന്നവരുടെ നികുതി എന്തായിരിക്കണം, അതിന്റെ പദപ്രയോഗം എന്തായിരിക്കണം എന്നുകൂടി ഇവിടെ ചർച്ച ചെയ്യപ്പെട്ടിട്ടുണ്ട്. ഇവിടെയാണ് മുസ്ലിംകളുടെ ജീവിത മരണശേഷം ഉപകരിക്കുന്ന വളരെ പ്രധാനപ്പെട്ട അവരുടെ പാരത്രികമായ വിജയത്തിന്റെ അടിസ്ഥാനമായ ഒരു വിഷയത്തിലേക്ക് കൂടി മോദി സർക്കാർ കൈവച്ചിരിക്കുന്നത്. അതിനൊരു പ്രത്യേക 5 വർഷം ഇസ്ലാം ആചരിച്ചവന് മാത്രമേ വഖഫ് ചെയ്യുന്ന അവകാശമുള്ളൂ എന്നാണ് അതിലൊരു നിയമം. ഒരു LKG കുട്ടിക്ക് പോലും പൊരുത്തം കിട്ടാത്ത ഒരു നിയമമാണ്. ഇപ്പൊ ഇന്ത്യ ഇസ്ലാമിൽ വരുന്ന ഒരാൾ, അയാൾ 4 വഖഫ് ചെയ്യാൻ പാടില്ല, അയാൾ 5 വർഷം കാത്തിരിക്കണം. ആരാണ് ഇതിന് 5 വർഷം ഇസ്ലാം ജീവിതം ജീവിച്ചു എന്നതിന് ആരാണ് മാറ്റി ചെയ്യേണ്ടത്? ആരാണ് ഇത് മാറ്റി ചെയ്യേണ്ടത്? വാദത്തിന് നിശ്ചയിച്ചത് ആരാണ്? സർക്കാരാണ്. ഇങ്ങനെ 5 വർഷമായി 5 വർഷം ഇസ്ലാം ജീവിക്കുന്ന ആചരിക്കുന്ന ഒരാൾക്ക് മാത്രമേ വഖഫ് ചെയ്യാൻ പറ്റുകയുള്ളൂ എന്ന് പറയുന്ന വളരെ ദുർബലമായ നിയമം. മറ്റൊരു നിയമത്തിലാണ് ഷിയ, ബോറ അടക്കമുള്ള മുസ്ലിം മതവിഭാഗങ്ങളുണ്ട്. ഷിയ മുസ്ലിം എന്നത് പറയുന്നത്, ബോറ മുസ്ലിം എന്ന് പറയുന്നത്, ഷിയ മുസ്ലിം എന്നത് പറയുന്നത് മുസ്ലിങ്ങളെ നിലക്കും അല്ലാഹുവിലേക്ക് മടങ്ങിക്കൊണ്ടുകൊണ്ട ഒരു ഈമാനികമായ വിശ്വാസപരമായ ആവേശം നമുക്കുണ്ടാകുമ്പോൾ എല്ലാ തീയും കെട്ടടങ്ങും, എല്ലാ കൊമ്പന്റെയും കൊമ്പ് മുറിഞ്ഞു പോകും എന്ന് നാം മനസ്സിലാക്കുക. നമുക്ക് നല്ലത് വരട്ടെ എന്ന് സംസാരിക്കുന്നു. അസ്സലാമു അലൈക്കും. நீதிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த வக்கப் சட்ட திருத்தத்திற்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்திய பேரணியில் கலந்து கொண்ட அனைத்து சகோதர பெரியோர்கள், உங்கள் அனைவருக்கும் நான் சேர்ந்திருக்கின்ற கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் அதன் சார்பிலே வாழ்த்துக்களை நான் முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாடு முழுவதும் மிகப்பெரிய கண்டனமும் விவாதமும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளாக இன்றைய தினம் இந்த வக்ஃப் சட்ட திருத்தம் உருவாகியிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு மோடி அரசாங்கம் மக்களை கடுமையாக பாதிக்கக்கூடிய பெட்ரோலுக்கும் யாருக்கும் வெளியே உயர்த்துகின்ற நிஜத்தனமான செயலை இன்னொரு பக்கம் செய்து கொண்டிருக்கின்றன. தேசத்திலே ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை பல்வேறு நாட்டை சேர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களை பரஸ்பரம் அடிக்கவிட்டு மோதலிட்டு தேசம் ஒரு கழக பூமியாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதன் பலனாக இந்துத்துவ ஆட்சியாளத்தை வலுப்படுத்தலாம் என்று மோடியும் அமித்ஷாவும் நம் கைகொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கழக கமிட்டி நீதிமன்றமும் மக்கள் ஜனநாயக அமைப்பு
இந்த அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிறேன். இந்த காலகட்டத்திலே மதச்சார்பற்ற அமைப்புகளுடைய ஒற்றுமை மேலும் பன்மடங்கு அதிகரிக்க வேண்டிய காலகட்டத்தை நாம் வாழ்கின்றோம். பிஜேபி அல்லாத அரசுகளை சக்கரத்துக்குள்ளாக்குவதும் அவர்களை எதிரிகளை போல் பார்ப்பதும் அதுபோல் அரசாங்கங்கள் செயல்படக்கூடிய வாத அரசாங்கத்தில் எல்லா தன்மையும் தொழிலுக்குள்ளாகின்ற ஒரு கேள்வி அரசாங்கமாக மத்திய அரசாங்கம் இன்றைக்கு செயல்படுகிறது. ஆகையினால் மோடி அரசாங்கத்துடைய இந்த சந்திப்பிற்கு எதிராக ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து மதச்சார்பற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து மோடி அரசாங்கத்துடையதான பாரபட்சமான செயல்பாட்டை இந்தியாவில் அனுமதிக்க மாட்டோம் என்று குரல் கொடுக்கின்ற மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கின்றன. வக்கப்போர் சட்டம் பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்தபோது என்றைக்கு இல்லாத அவருக்கு எதிர்கட்சியை ஒன்றாக இணைந்து எதிர்த்தார்கள். எதிர்த்தது மட்டுமல்ல, கடுமையாக நடத்திய போராட்டத்துடைய பலனாக வேறு வழி இல்லாமல் அவர்கள் கூட்டு பாராளுமன்ற கமிட்டியில் விவாதத்திற்கு வர வேண்டிய கட்டாயம் உருவானது. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியிலே 13 இடங்களுக்கான திருத்தங்களை கொடுத்தார்கள். ஜனநாயக உருவாக அந்த கமிட்டியை செயல்படுத்தார்கள். அந்த கமிட்டியை சேர்ந்த பல பாராளுமன்ற உறுப்பினர்களை அந்த கமிட்டியுடைய சேர்மான் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது. இதெல்லாம் வரலாறு நிகழ்ச்சியில்லாத நிகழ்ச்சி. அதற்கு பிறகு எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய எண்ணத்திற்கான பார்லிமெண்ட் குழுவுடைய தலைவர் பார்லிமெண்ட் தாக்கல் செய்தார். இரவும் பகலும் நிற்காத நடத்தப்பட்ட விவாதங்களுடைய பலனாக பார்லிமெண்ட் மரியாதை ஆடவில்லை நிறைவேற்றப்பட்டது. முஸ்லிம் சமூகங்களுக்கு எதிராக வக்கீலுக்கு எதிராக நடந்த இந்த விவாதத்திலே இந்திய பாராளுமன்றத்திலே ஒரு முஸ்லிம் எம்பி கூட பிஜேபி இல்லை என்று கேட்கக்கூடிய கேவலமான நிலையை புரிந்து கொண்டு அதை கூட கையில் எடுத்துக் கொள்ளாமல் இந்த சட்டத்தை பாராளுமன்றத்திலே நிறைவேற்றினார்கள். பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் நிறைவேற்றிய உடனே இந்திய குடியரசுத் தலைவர் உடனடியாக அதை அங்கீகரிக்கிறார். அதுவே தொடர்ச்சியாக அதற்கு அரசாணை வெளியிடப்படுகிறது. இன்றைக்கு சட்டமாக்கப்படுகிறது. நான் எப்படிப்பட்ட போராட்டத்தை இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். மேற்கு வங்காளத்திலும் மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் தமிழகத்திலும் கேரளாவிலும் இன்னும் இருக்கக்கூடிய பல மாநிலங்களிலும் வக்கபோர் சட்டத்தை அமுல்படுத்தாதே என்று சொல்லக்கூடிய வலுவான மக்களின் போராட்டம் ஏதோ முஸ்லிம் சகோதரர்களுடைய போராட்டம் மட்டுமல்ல. மதச்சார்பற்ற ஜனநாயக இயக்கங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து பிஜேபியின் பாதுகாப்பு நடவடிக்கைக்கு எதிராக வலுவான போராட்டத்தை இன்றைக்கு நாட்டிலே போராடிக் கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய காலங்களிலும் மதச்சார்பற்ற கட்சிகள் ஏதோ இது போன்று இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டுமல்லாமல் சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய விவசாயிகளை குளிர்ச்சிவாதிகளை வழக்கங்களை பாதிக்கக்கூடிய வேலையால் இரண்டாயிரமாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் கல்வியாக இருந்தாலும் சரி, பெண்களின் சமூக பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, மதச்சார்பற்ற ஜனநாயக இயக்கங்களின் போராட்டம்
இந்திய மொழியை பன்மடங்கு வளர்த்து எடுத்து பிஜேபிக்கு எதிராக ஒரு வலுவான மக்கள் எழுச்சியை இந்திய மொழியை உருவாக்குவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தியாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தொடர் போராட்டத்துடைய துவக்கமாக மட்டும்தான் இன்றைக்கு நாமும் இங்கே மூலநூலை நடத்தப்பட்ட இந்த பெயரை நாம் பார்க்க வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொண்டு எதிர்காலத்திலே வலுவான போராட்டம் மதச்சார்பற்ற கட்சியை இணைந்து நடத்துகின்ற வலுமிக்க போராட்டம் இந்தியாவிலே வளரட்டும், நீதிகளில் உருவாகட்டும் என்று இந்த சர்வத்திலிருந்து எடுத்து கூறி வாழ்த்துக்களை கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாட்டிலே வாழக்கூடிய 20 கோடிக்கு மேற்பட்டிருக்கிற இஸ்லாமிய பெருமக்களுடைய வாழ்க்கையிலே சதியாக புகுந்து விளையாடி கொண்டிருக்கிற நரேந்திர மோடி அவர்களையும் அவருக்கு துணையை போய் கொண்டிருக்கின்ற உள்துறை அமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து மிக கேவலமான முறையிலே இன்றைக்கு திரும்பி போய் கொண்டிருக்கிற ஒரு அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் கண்டித்து இந்த சட்டத்தை நீங்கள் டெல்லி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினாலும் கூட, அதற்கு இந்திய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தாலும் கூட, நீங்கள் அதை அரசியலிலே வெளியிட்டிருந்தாலும் கூட, மக்கள் போராட்டம் நிச்சயமாக அந்த சட்டத்தை உடைத்தெறியும் என்ற நம்பிக்கையோடு கூடலூர் நகரத்திலே திறந்திருக்கிற உங்களை எல்லாம் சந்தித்து உரையாற்றுகின்ற வாய்ப்பை வழங்கி இருக்கின்ற இங்கே வரவேற்பு ஆற்றியிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய ஹரிபாபாய் அவர்களே, தலைமை ஏற்றிருக்கின்ற அன்புக்குரிய பாப்பு ஆசியார் அவர்களே, எங்களுக்கு முன்பாக துவக்குரை ஆற்றி சிறப்பித்துக் கொண்டிருந்த முன்னாள் மேடைக்கு வருவதற்காக ஒரு வாய்ப்பு இல்லாமல் பார்வையாளராக நின்று கொண்டிருந்த நேரத்திலே என்னையும் அழைத்து இவ்வளவு பெரிய மனிதர்கள் உட்கார்ந்திருக்கிற மேடையிலே என்னை நடுநாயகமாக அமர வைத்து அழகை பார்த்து உரையாற்றுகின்ற வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற கூடலூர் நகர திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே ஆற்றல் மிக்க செயலாளர், என்னுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்புக்குரிய நண்பர் இளஞ்செழியன் பாபு அவர்களே, நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சகாதேவன் விடுதலை சிறுத்தை இயக்கத்தை சார்ந்திருக்கிற அன்புக்குரிய நண்பர் சகாதேவன் அவர்களே, அன்புக்குரிய ஐயா வாஸ் அவர்களே, அலி அவர்களே, குணசேகர் அவர்களே, புவனேஸ்வரன் அவர்களே, நம்முடைய இந்த நிகழ்ச்சியிலே நான் பேசி முடித்துக் கொள்கிறேன். ஆகவே தயவு செய்து போடப்பட்டிருக்கிற இருக்கைகள் காலியாக இருந்தால் உடனே எங்காவது இருக்கிற ஒரு பிஜேபி காரன் வந்து இதை போட்டால் எடுத்து முஸ்லிம் போராட்டத்திற்கு முஸ்லிம்களே வரவில்லை என்ற ஒரு கதையை கட்டிவிடுவார். ஆகவே தயவு செய்து காலியாக இருக்கிற சேனலே நம்முடைய தோழர்களே, நீங்கள் வருகின்ற அமர வேண்டுமாய் உங்களை இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். இன்னும் 6:45க்குள் உங்களுக்கு தொழுகை செய்து சொல்ல வேண்டும். அதற்குள்ளாக இந்த கண்டன உரையை கூட்டத்தை நிறைவு செய்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்பாக பேசிய அன்புக்குரிய அண்ணன் பாண்டியராஜன் ஆனாலும், நம்முடைய விடுதலை சிறுத்தை இயக்கத்தை சார்ந்திருக்கிற அன்புக்குரிய நண்பரானாலும், அதே போல நம்முடைய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்திருக்கிற அன்புக்குரிய பிரிவரானாலும் தெல்ல தெளிவாக இதற்காக இந்த வக்வாரிய சட்டம் என்பதை எடுத்துச் சொல்லி ஏன் ஏற்கக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். நான் அழைத்தமாவை அழைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இல்லாமல் என்னால் முடிந்த சில கருத்துக்களை உங்களிடத்திலே சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய தோழர்களே, நான் பொள்ளாச்சி பணியை சார்ந்தவன். இன்னும் சொல்ல போனால் ஒரு தாழ்த்தப்பட்ட அருந்திய சமுதாயத்தை சார்ந்தவன். இந்த வேலைக்கு நான் வந்து நிற்பதற்கு எனக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிற இந்த சமுதாயத்து மக்களுக்கு என் நெஞ்சாத நன்றியை இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு முறை நான் ஆம்பூரிலே நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு உரையாற்றுகிற நேரத்திலே அங்கிருக்கிற மதுவரை கும்பல் வந்து அந்த வேலையில வேலை செய்து சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் கோபித்துக் கொள்ளக்கூடாது, நான் யாரையும் கொச்சைப்படுத்தி பேசவில்லை. அவர்கள் சொன்ன வார்த்தையை இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தை சொல்லுகிறேன். அவர்கள் சொன்னார்கள், அந்த பிஜேபி கட்சிக்காரர்கள் சொன்னார்கள், நீங்க உரையாற்றிக் கொண்டிருக்கிற இந்த ஆளுச்சாமி
மன்னிக்கவும் சொல்வதாக தவறு செய்து கருதிவிடக் கூடாது. இவன் துளுக்கனுக்கு பிறந்தவன் என்று சொல்லி என்னை கொச்சைப்படுத்தி பேசினார்கள். நான் அந்த மேடையிலே திருப்பி சொன்னேன், உங்களை போல நாய்க்கும் பேய்க்கும் குதிரைக்கும் பண்டிக்கும் பிறப்பதை காட்டும் மானமுள்ள ஒரு துளுக்கனுக்கு மகனாக பிறப்பது எனக்கு பெருமை என்று சொன்னேன். அதைத்தான் இந்த இடத்திலே நான் பங்கிட்டுக் கொள்ள விரும்புகிறேன். ஏதோ இந்த இஸ்லாம் சமுதாயம் என்பது நேற்றத்தின்றல்ல, இன்றைக்கு நம்முடைய அன்புக்குரிய பாண்டியராஜன் பேசிய நேரத்திலே இந்திய சுதந்திர வரலாற்றிலே எப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இங்கே கலந்து கொண்டார்கள் என்ற கருத்தை சொன்னார்கள். இன்னொரு கருத்தையும் சொல்ல மறந்துவிட்டார். அது என்ன கருத்து என்று சொன்னால், இந்திய நாட்டுடைய அரசியலமைப்பை உருவாக்கி இருக்கிற அந்த அம்பேத்கர் பெயரை அந்த குழுவிலே சட்டம் திருத்துகிற குழுவிலே இல்லாமல் செய்துவிட்டார்கள். அந்த அம்பேத்கர் முகம் வாடி வதங்கி போய் இருக்கிற நேரத்திலே இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்திருக்கிற முகமது அலி ஜின்னா அவர்கள் சொன்னார்கள், அம்பேத்கர் அவர்களே நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாம், எங்கள் இஸ்லாம் சமுதாயத்திற்கு 5 பிரதிகள் தருகிறார்கள். அந்த ஒரு பிரதியாக அம்பேத்கர் அவர்களே நீங்கள் சென்று இந்திய சட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அச்சாரம் போட்டவர் முகமது அலி ஜின்னா என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதோ சீமான் சமுதாயம் என்பது இதோ இங்கே அங்கிருந்து அண்டி பிறப்பதற்கு வந்தவர்கள். ஒரு காலத்திலே பாபர் நினைத்தால் இந்த நாட்டை முஸ்லிம் நாடாக ஆக்கியிருக்க முடியும், அக்பர் நினைத்தால் இந்த நாட்டை முஸ்லிம் நாடாக ஆக்கியிருக்க முடியும், அவர்கள் நினைத்திருந்தால் இந்த நாட்டை முஸ்லிம் நாடாக மாற்றியிருக்க முடியும். ஆனால் படையெடுத்து வந்த எந்த நாட்டுக்காரரும் எந்த முஸ்லிம் தலைவர்களும் எந்த முஸ்லிம் மன்னர்களும் இந்திய நாடு இந்துக்களுக்கான நாடு, நாம் அனைவரும் சகோதரத்தோடு இருக்க வேண்டும் என்று முதல் புறப்பட்டவர்கள் நம்முடைய முஸ்லிம்களுடைய மன்னர்களாக இருக்கிறார் என்பதை நேரத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் 5 நேரம் தொழுகை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அன்புக்குரிய பெருமையே, உங்கள் தொழுகையிலே நீங்கள் வைக்கக்கூடிய அல்லாஹ்விடத்திலே இறைவனிடத்திலே வைக்கக்கூடிய வேண்டுகோள், இந்த வக்பாரிய சட்டத்தை இயற்றிய மோடி அவர்களுக்கு அல்லாஹ்வே நீங்கள் தீமைக்கு தீமையை செலுத்த வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இந்த காலம் மாறி போய்விட்டது. நமக்கு தொடர்ந்து தீமை செய்து கொண்டிருக்கிற இந்த மோடிக்கு சரியான பாடத்தை அல்லாஹ்வே இறைவனுமாறு நீங்கள் தர வேண்டும் என்று உங்கள் பிரார்த்தனைகளை ஜெபிக்க வேண்டுமாய் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அமித்ஷா அவர்களே, இந்த நாட்டிலே நீங்கள் நிறைவேற்றிருக்கிற இந்த சட்டம் இன்னும் கடந்த காலத்திலே எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினே மகத்தான தலைவன் உரை தெரியுமா, இனி தமிழ்நாட்டிலே வக்பாரி சட்டத்தை அமல்படுத்துவதற்கு எந்த நாடும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கிற பிஜேபி கும்பல் அகன்று போய்விடும். அதற்கு உதாரணம் அண்ணாமலை காணாமல் போய்விட்டார். அதை போல வருங்காலத்திலே தமிழ்நாட்டிலே பிஜேபி கட்சியும் இதற்கு இன்றைக்கு நாடிவாடிக் கொண்டிருக்கிற அதிமுக எடப்பாடி கட்சியும் காணாமல் போய்விடும். வருங்காலத்தில் நிச்சயமாக வக்ஃப் சட்டத்தை உடைத்தெறிந்து இஸ்லாமிய மக்களை பாதுகாப்போம். அதற்கான காலத்திலே போராடுவோம் வாருங்கள் என்று கேட்டு பழனி பல பாரி பாங்குடன் வாழ்ந்த இந்திய திருநாட்டில் சொரணை செய்துங்களா சிலர் சுயநலத்துக்கரிகள் சிலர் கூடி வருடத்தில் விழாத்த வகையான சந்தைகள் போட்டாலும் மரணத்தின் கீழ் என்று மானங்காக்க இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்காரர்களோடு நாங்களும் போராடுவோம், வெற்றி வருவோம், வக்பாரியத்தை சட்டத்தை உடைத்தெறிவோம். வாருங்கள் வாருங்கள் கேட்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உணர்ச்சி மிகுந்த பேச்சு. நன்றி தோழர் அவர்களே. அவரை தொடர்ந்து இந்திய நேஷனல் காங்கிரசினுடைய வட்டார கட்சிகள் 8 பேர் அப்புறம் இஸ்லாமிய அமைப்புகள் என்று சொல்லி நிறைய தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். இந்த சட்டம் வந்தவுடைய பல நண்பர்கள், இஸ்லாமிய நண்பர்கள் மட்டுமல்ல, எனக்கு தெரிஞ்ச இந்து நண்பர்கள், கிறிஸ்துவ நண்பர்கள் எல்லாம் கேட்டாங்க, என்னதான் இந்த வக்ஃப். எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னாங்க, ஒரு இடத்தை அல்லது ஒரு பொருளை அல்லாஹ்வின் பெயரால், இறைவனின் பெயரால் சமர்ப்பிப்பதற்கு பெயர் வக்ஃப். சரி, அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. அதுல பிரச்சனை இதுக்கு முன்னாடி நிறைய மசோதா திருத்தங்கள் வந்திருக்கு. முதலாக 1913ஆம் ஆண்டில் வக்ஃப் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. அது 1923ஆம் ஆண்டில் திருத்தப்பட்டது. அதற்கு பிறகாக
சுதந்திர இந்தியா அமைந்த பிறகு 1954ஆம் ஆண்டுதான் ஒரு வக்ஃப் வாரியம் அமைக்க வேண்டும், இஸ்லாமியர்களின் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக அந்த வக்ஃப் சொத்துக்களை நிர்வகிப்பதற்காக ஒரு ஆணையத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வாரியத்தை உருவாக்கினார்கள். அது அப்படியே நடந்து கொண்டிருந்தது. பிறகாக அதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சில கருத்துக்கள் வந்ததன் அடிப்படையிலே மீண்டும் 1995ஆம் ஆண்டில் இப்போது இதுவரைக்கு இருந்த வக்ஃப் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். 3 முறை திருத்தப்பட்டிருக்கிறது. அப்போதெல்லாம் இஸ்லாமிய மக்கள் இந்த சட்டத்திற்கு எதிராக போராடவில்லை. இப்போது 2024ஆம் ஆண்டு இந்த 25 இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது இஸ்லாமிய பெருமக்கள் ஏன் கொந்தளித்து போராட வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய சில இந்து சகோதரர்கள் நண்பர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னேன், சிம்பிளா சொன்னா இது என்னன்னு சொன்னா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு ஒரு கதை இருக்குல்ல, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு நாட்டை கடிச்சு மோடி இப்போ மனுஷனை கடிக்க ஆரம்பிச்சாச்சு. புரியலன்னாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்திய திருநாடு சுதந்திரம் அடைகிற போது ஒரு குண்டு ஊசி கூட தயாரிக்க திராணி இல்லாத நாடாக இருந்தது. அதற்கு பின்பாக உலக நாடுகள் எல்லாம் முதலாக இந்தியாவிற்கு ஒரு தேர்தல் நடத்தும் போது கிண்டல் செய்தார்கள், ஏளனம் செய்தார்கள். இவர்கள் எப்படி ஒரு தேர்தலை நடத்தப் போகிறார்கள் என்று சுருக்கமாக சொல்கிறேன். நான் பல வண்ண பெட்டிகளை வைத்துக் கொண்டு அந்த சின்னங்கள் கிடையாது, பல வண்ண பெட்டிகளை வைத்துக் கொண்டு முதலாக இந்திய நாடு ஒரு தேர்தலை சந்தித்தது. உலக நாடு வியந்து மூக்கல் விரல் வைத்து பார்த்தது. அதற்கு பின்பாக உங்களுக்கு தெரியும் எத்தனை கல்லூரிகள், ஐஐடிகள், ரயில்வே நிலையங்கள், எத்தனை பாலங்கள், அணைகள் எல்லாம் கட்டினது யாரு? மோடியின் அப்பாவா? அமித்ஷாவின் தாத்தாவா? இல்லை, இந்த நாட்டுக்காக சுதந்திரத்திற்காக போராடிய இந்திய தேசிய காங்கிரசும் அதனோடு பயணித்த சகாக்களும் தான். ஆமா, எல்லாத்தையும் திருடியாச்சு. ரயில்வே தனியாருக்கு போயாச்சு, அம்பானி அதானிக்கு போயாச்சு, தொலை தொடர்பு நிறுவனம் போயாச்சு, எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் ரிசர்வ் வங்கி உட்பட கொள்ளையடித்த அதானி அம்பானிகளின் கையில் ஒப்படைத்து விட்டாச்சு. இப்ப பாக்குறாங்க திருவிழா சொல்லி அப்பதான் பார்த்தா முஸ்லிம்களின் ஏதா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலான சொத்துகள் வக்ஃப் வாரியத்துக்கு கீழாக உள்ளது. இதை சூறாடிக்க வேண்டும், இதை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் கொண்டு வந்ததுதான் இந்த வக்ஃப் திருத்த மசோதா சட்டம். இதற்காக இருக்கக்கூடிய இந்து மக்களை பலிகடாக்குகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, நமக்கு இங்கே இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர் என்ற ஏதாவது வேறுபாடு இருக்கா? முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தமிழ்நாட்டில் முதல்வராக இருக்கும் போது தமிழகம் முழுவதும் சமத்துவபுரத்தை அமைத்தார்கள். கூடலூரை மட்டும் விட்டு வைத்தார்கள். எதற்காக? இந்த கூடலூர் என்பது ஒரு சமத்துவபுரம். இந்துவும் முஸ்லிமும் கிறிஸ்துவனும், தமிழும் மலையாளமும் கன்னடமும் ஹிந்தியும் உருது ஒரு மாலையில் கொடுத்த சரத்தை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதி கூடலூர். இதுதான் இந்தியாவின் சாம்பிளாக இருந்தது. இன்றைக்கு மோடியும் சங்க பரிவாரம் அதை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முக்கிய எதிர்க்கிற முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள் யார் என்பது எனக்கு முன்னால் பேசிய பாகதியும் அது போன்ற தலைவர்கள் சொன்னார்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்துக்கள் என்றால் அவர்கள் ஒருபோதும் மத வைராகியம் படைத்தவர்கள் அல்ல. மாலிக்கு தீனாரும் சங்கமும் முதலாக இந்தியாவுக்கு வரும்போது அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு இருப்பிடம் கொடுத்து அவர்களுக்கு தங்களது பெண்களை கல்யாணம் செய்து கொடுத்து இந்த மண்ணுக்கு வரவேற்றவர்கள் எனது சகோதரர்களான இந்துக்கள். நான் இங்கே பேசுவது இந்துக்களை பற்றி அல்ல, சங்கு பரிவாரத்தை பற்றி. எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னதை போல இன்று மக்களின் சொத்தென்றால் நாளைக்கு அவர்கள் கை வைக்க போது கிறிஸ்துவர்களின் சொத்தில் கை வைக்க போகிறார்கள். அதோடு விடமாட்டார்கள். அவர்கள் அந்த பாசிச கும்பல், அந்த மேல் ஜாதி அவர்களுக்கு மட்டும் இந்திய நாட்டின் வளங்களை கொள்ளையடித்துக் கொண்டு மற்றது எல்லாம் அம்பானி, அதானி, அமித்ஷா, மோடி என ஒரு 10 பேர் பங்கிடுவதுதான் திட்டம் என்பதை இங்க இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்களும் முஸ்லிம் சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு எளிதாக இங்கிருந்து வந்து இஸ்லாமியர்களை அகற்ற முடியாது. உங்களுக்கு தெரியும்,
இந்திய நாட்டில் சுதந்திரத்திற்காக 1731 முதல் 1763 வரை ஷா வலியுல்லாஹி தஹ்லவி, மௌலானா முஹம்மது ஆஷிக், நூருல்லாஹி லுதியானி, முஹம்மது ஆஷிக் காஷ்மீரி போன்ற தலைவர்கள் இங்கே கேரளாவில் மம்புரம் தங்கள், வாரியன் சுன்னத்து, குஞ்ஞாமது ஆஜி, ஆலி முஸ்லியார் கல்யாணத்தன்று நிக்காஹ் முடிந்துவிட்டு தன் மனைவியிடத்திலே ஒரு கர்ச்சீஃபை கொடுத்துவிட்டு பரங்கி படையிடம் போரிடச் சென்று உயிர் தியாகம் செய்த குஞ்சாலி மலைக்கார் அவர்களின் வாரிசுகளை பார்த்து இந்தியாவை விட்டு போக வேண்டும், உங்களை துரத்தி அடிப்போம், உங்கள் சொத்துக்களை அபகரிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்காக இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய அனைத்து மதசார்பற்ற கட்சிகளும், குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்கமும் அதற்காக களத்தில் இறங்கி போராடுவோம் 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 என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். കക്ഷി യോഗം വിളിക്കുകയും അങ്ങനെ ഈ പരിപാടി പെട്ടെന്ന് തീരുമാനിക്കുകയും ഈ 2-3 ദിവസത്തിന്റെ ഇടയിൽ ഇത്രയും വലിയ പരിപാടി നമുക്ക് സംഘടിപ്പിക്കാൻ കഴിഞ്ഞത് അൽഹംദുലില്ലാഹ് അള്ളാഹ് ശ്രദ്ധിക്കുകയാണ്. ഈ പരിപാടിയുടെ വിജയത്തിന് വേണ്ടി പ്രവർത്തിച്ച ഈ 2 താലൂക്കിലെയും എല്ലാ മത രാഷ്ട്രീയ സംഘടനാ നേതാക്കന്മാരെയും ജനാധിപത്യ വിശ്വാസികളെയും മതേതരത്വ വിശ്വാസികളെയും മതേതര ഇന്ത്യൻ ഭരണഘടന ഉയർത്തിപ്പിടിച്ചുകൊണ്ട് ഇന്ത്യൻ ഭരണഘടന നിലനിർത്തണം എന്ന് ആഗ്രഹമുള്ള വിജയത്തിന് വേണ്ടി ഈ 2 താലൂക്കിലെയും ഉസ്താദന്മാർ എന്ന് പറയുമ്പോൾ എല്ലാ വിഭാഗത്തിലും പെട്ട ഉത്സാഹന്മാർ, ഒരു വിഭാഗത്തിൽപ്പെട്ട ഉത്സാഹന്മാർ, എല്ലാ വിഭാഗത്തിൽപ്പെട്ട ഉത്സാഹന്മാർ അശ്രദ്ധ നടത്തിയതുകൊണ്ടാണ് ഈ പരിപാടി ഇത്രയും വിജയിക്കാൻ കാരണം. അതുകൊണ്ട് പ്രത്യേകമായി ഞാൻ അവരെ അറിയിച്ചുകൊണ്ട് ഇനി പ്രസംഗിക്കാനുള്ളതിൽ വളരെ കുറഞ്ഞ വാക്കുകൾ സംസാരിക്കണം എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് പുറത്തു നിൽക്കുന്ന ആളുകൾ ഈ സദസ്സിൽ വന്നിരിക്കണം എന്ന് அபிவிருத்தியில் நான் அவசரம். ஜெய்ஹிந்த், நமஸ்காரம். இந்த சட்டத்தை பாதுகாக்கின்ற வகையில், இதை உடைத்திருக்கின்ற வகையிலும் நாடு முழுவதும் நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக கூடலூரில் இன்று ஊர்வலமும் அதைத் தொடர்ந்து பொதுக்கூட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆகியவர்களே, இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய இந்திய கூட்டணியின் இந்த பகுதி பொறுப்பாளர்களே, தலைவர்களே, இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய பல்வேறு பொதுநல அமைப்புகளே, இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து வழிநடத்துகின்ற கூடலூர் அனைத்து வியாபார சங்கத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய ஐயா பாதுஷா அவர்களே, பங்கெடுத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய தோழர்களே, இன்றைக்கு இந்த கூட்டம் மோடி பதவியேற்ற காலத்தில் இருந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து தொழில்களுக்கும் ஒரு விடுதலை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் இன்றைக்கு ஒன்றிணைத்திருக்கிறோம். மோடி பதவியேற்றவுடன் பொது சிவில் சட்டம் என்று ஒன்றை மிரட்டினார். அதை எதிர்கொண்டிருக்கும் போது ஹிஜாப் அணியக்கூடாத பெண்கள் மாணவிகள் ஹிஜாப் அணிந்து பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடாது என்று ஒரு சட்டத்தை உருவாக்கினார். அதை ஒரு பெண் சகோதரி முடிவெடுத்தார். அதற்கு அடுத்து கல்யாண சட்டத்தின் மீது கை வைத்தார்கள் என்று அதற்கு அடுத்து
நல்லவனும் உண்டு, வெட்கக்கெட்ட கேடுள்ளவனும் உண்டு. இந்த நாட்டினுடைய எண்ண வளத்தை ஈரான் நாட்டினுடைய முகமது ரஃபாய் அவர்கள் இந்தியாவுக்கு வரக்கூடாது என்று முடிவெடுத்த போது அதை மோடி அவர்கள் நேரே சென்று கேட்டார், நீங்கள் இந்த நாட்டுக்கு என்ன வைக்க கொடுப்பீர்களே, ஆனால் இந்த நாடுகள் செயல்பட்ட நாடாக மாறும் என்று சொன்னார். ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. ஒப்பந்தம் எங்கே கையெழுத்தானது தெரியுமா? குஜராத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளிவாசலில் மோடி பள்ளிவாசலுக்கும் சென்றார். ரபானி அந்த ஒப்பந்தத்தை அவர் கையில் கொடுத்தார். மோடி இதற்கு என்ன விலை என்று கேட்டார். ரபானி அவர்கள் 100 கோடி மக்களுடைய இடத்தை நான் பரிசாக பெற்றுக் கொள்கிறேன், எனக்கு வேறு எந்த இதுவும் தேவையில்லை என்று சொன்னார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தனக்கு தேவை என்று சொன்னால் எதை வேண்டுமானால் செய்யக்கூடியவர் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசும் அதனுடைய பிரதம மந்திரி மோடியும். எவ்வளவு தேவையற்ற தரமாக இஸ்லாமியர்களுக்கு கையெழுத்து விட்டு இன்றைக்கு அவருடைய சொந்த மீது கை வைக்க நீ துணிந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த நாடு பார்த்துக் கொண்டு சும்மா இருக்காது என்பதற்கு உதாரணம் தான் இன்றைக்கு பற்றி எறிகின்ற இந்த போராட்டங்கள். அது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய பல பிரச்சனைகளுக்கு இந்த மோடி அரசு காரணமாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில், குஜராத்தில், மராட்டியத்தில் மாட்டுக்கறி சிந்தாவை அடித்துக் கொள்ளுகின்ற அயோக்கியத்தனம் எங்கே நடக்கிறது? பாஜக ஆட்சி ஏன் நடக்கிறது? யாரும் மாட்டுக்கறி தின்னக்கூடாது. ஏனென்று சொன்னால் மாட்டுக்கறி உயிர் முழுவதும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்பவன் 4 மிகப்பெரிய முதலாளிகள் பாப்பனர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவர்களை வாழ வைப்பதற்கு மோடி இந்த திட்டங்களை வகுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போது கூட இந்த வகாபு சொத்துக்களை அபகரித்து எங்கே கொண்டு போய் சட்ட போகிறார்? உனது வலது கையாக இருக்கக்கூடிய அதானி, உனது இடது கையாக இருக்கக்கூடிய அம்பானி, இவர்களை வாழ வைப்பதற்கு 500 ஆண்டு காலம் பாதுகாத்த சொத்தை கையில் எடுக்க முயற்சி செய்வது என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள கூடாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, நிலை கட்டாயம் என்ற இந்து சம்பாதனுடைய தலைவர் ஒரு விஷயத்தை சொன்னார். இதோ பாருங்கள், இதுதான் சூடாயுதம். என்னுடைய வலதுபுறம் ஒரு கூர்மை இருக்கிறது, இடதுபுறம் ஒரு கூர்மை இருக்கிறது, நேராக ஒரு கூர்மை இருக்கிறது. இந்த வலதுபுற கூர்மை இஸ்லாமியர்களை ஒழித்து கட்டுவதற்கு, இந்த வலதுபுற கூர்மை கிறிஸ்தவர்களை ஒழித்து கட்டுவதற்கு இதோ இருக்கிற நேர்மையான கூர்மை. அது இந்த நாட்டில் உழைக்கும் மக்களை ஒன்றிணைத்து நாடுகள பேரம் என்று அனைவரை ஒன்றிணைத்து நடத்துகின்ற கம்யூனிஸ்டை ஒழிப்பதற்கு என்று சொன்னார். புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே, இப்படிப்பட்ட பயங்கரவாதிகள் தான் இந்த நாட்டை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே ஜாதி மத பேரம் என்று அனைவரும் ஒன்றிணைந்து ஏனென்று சொன்னால் அப்படி கிறிஸ்தவனுடைய சொத்து பறிபோகும். இதை எப்படியே விட்டு விட்டால் இந்த நாட்டின் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய பார்சிகள் பெருவாரியாக சொத்து வைத்திருக்கிறார்கள், அவர்களுடைய சொத்து பறிபோகும். தமிழகத்தை அடுத்து இருக்கக்கூடிய தலித் மக்களிடம் பெருவாரியான சொத்து இருக்கிறது, அவைகள் அபகரிக்கப்படும். எனவே இந்த நாட்டின் சொத்துக்களை அபகரிப்பதற்கும் இந்த நாட்டினுடைய நிலங்களை அபகரிப்பதற்கும் நாம் அனைவரும் பாடமிட்டு மத வேறுபாடிட்டு இன வேறுபாடிட்டு ஒற்றுமையாக இருந்து இந்த சட்டங்களை தகுத்தறிவோம் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். அம்பானி ஷியாம் சிங்குடைய கபிஸ்தான், அதுதான் அவருடைய மிகப்பெரிய, இந்தியாவிலேயே ஆக மிகப்பெரிய மாளிகை. அவரை காப்பாற்றுவதற்காக கூட இது தனிப்பட்ட முறையில் அவரை
தன்னுடைய தலையீட்டை செய்திருக்கலாம். 12 வருஷம் ஒருத்தர் இருந்தாருன்னா அந்த சொத்து அவருக்கு சேர்ந்துடும் அப்படிங்கிற சரத்துகள் எல்லாம் இதில் உண்டு, கேலிக்குத்தான சரத்துகள். அடுத்ததாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர் சாதிக் பாபு அவர்கள் உங்கள் முன்னால் கண்டன உரையார். என்றென்றும் இன்று நிலவட்டுமாக என்று வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வக்பு திருத்த சட்டத்தின் மசோதாவை எதிர்த்து இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன பேரணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய ஹனீஃபா அவர்களே, இந்த கூட்டத்தினுடைய அனைத்து இஸ்லாமிய சமுதாய மக்களை ஒன்று திரட்ட வேண்டும், வக்பு திருத்த சட்டத்தை அதனுடைய நோக்கம் என்ன என்று மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஆரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய வாப்பு ஹாஜி அவர்களே, வக்பு திருத்த சட்டம் இந்தியாவிலே இருக்கக்கூடிய சிறுபான்மைகளை பாதுகாக்க வேண்டும், அதற்கு மிகப்பெரிய அளவிலே தமிழகத்திலிருந்து குரல் எழுப்பப்பட வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய சக்தியாக இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதிப்பிற்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவருடைய தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய வழிகொண்டலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பெருமதிப்பிற்குரிய பாண்டியராஜன் அவர்கள் இங்கே வக்பு சட்டத்தை பற்றி தெளிவாக உரையாற்றினார்கள். எப்போதும் உங்களோடு பலமாக இருந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் சிரத்தைகளாகவே இருப்போம், நாங்கள் சிந்தனையிலும் சிரத்தைகளாக இருப்போம் என்று இஸ்லாமிய சமுதாயத்தோடு ஒன்றோடு ஒன்றாக கரம் இருப்போம் என்கின்ற அடிப்படையில் எனக்கு முன்னால் சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய கோவாலி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சகாதேவன் அவர்கள், அதே போல காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் முகமது ஆஜி அவர்கள் சிறப்பாக பேசி சென்றார். அதே போல உலமாக்கள் இங்கே பேசி சென்றார்கள், இன்னும் பேச இருக்கிறார்கள். நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாடு உருவாகுவதற்கு இஸ்லாமியனுடைய பங்கு என்ன தெரியுமா? வல்லேபால் பட்டேல் இந்திய நாடு பொருளாதாரத்தில் மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது அன்றைக்கு இதை நினைவுபடுத்த வேண்டும். அன்றைக்கு தமிழ்நாட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆந்திராவை ஆண்டு கொண்டிருந்தது நிஜாமிகள். அந்த நிஜாமிய அரசனிடத்தில் இன்றைக்கு கஜானா, இந்தியாவுடைய ஒட்டுமொத்தமான கஜானாக்கள் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கு அடிப்படையாக இருந்து இந்த நாட்டை கட்டமைப்பதற்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது என்று அந்த நிஜாம் கொடுத்த 1000 கோடி நகைகளும் பணங்களும் தங்கங்களும் தான் இந்த நாட்டை கட்டமைக்க முடிந்தது. அப்படிப்பட்ட சொத்துக்களை கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள். அதே போல இன்றைக்கு இஸ்லாமியர்கள் விட்டு சென்ற சொத்துக்களை இன்றைக்கு பெரிய பெரிய அலுவலகங்களும் பெரிய பெரிய கட்டணங்களும் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய பாராளுமன்றம் கூட இஸ்லாமியன் விட்டு சென்ற சொத்துக்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட சொத்துக்களை எல்லாம் விட்டு சென்றது தாராளமாக கொடுத்தவர் எங்களுடைய முன்னோர்கள். கோடிக்கணக்கான பேர் இந்த மண்ணிற்காக 1875 கிட்டத்தட்ட 1947 வரை இந்த நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் பட்டியலிட்டு சொல்லி ஒரு சுதந்திரத்தினுடைய ஒரு தியாகம் கூட இல்லாதவர்கள், ஒரு சுதந்திரத்துடைய வாசல் கூட இல்லாதவர்கள். சவாக்கர் கூட்டம் சொன்னது நம் உயிர்கள் இழந்து விடக்கூடாது. சவாக்கர் கூட்டம் சொன்னது நம்முடைய உயிர்கள் இழந்து விடக்கூடாது. இஸ்லாமியன் போராடி கொண்டே இருக்கட்டும், நாம் அமைதியாக இருப்போம். நாளை இஸ்லாமியர்கள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள், இந்த நாட்டை ஆள்வோம் என்று சொன்னான். அதனால ஆடிட்டு இருக்கிறான். ஆனா அறிவு கட்ட நாம் இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கக்கூடிய சொத்துக்கள்
அதே மாதிரி இந்த வக்ஃப் சொத்து இறைவன் இன்றைக்கு நாம் பள்ளிவாசல் கொடுக்கிறோமே, அந்த கொள்கையில போய் ஒவ்வொரு முஸ்லீம் நிற்கிறானா அது வக்ஃப் இருந்தா மட்டும்தான் நிற்க முடியும். ஒரு தனி நபருடைய சொத்திலையோ தனி நபருடைய இருக்கையிலோ தொழுகுவது கூடாது என்கின்ற கூட சில ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்களில் மட்டுமே தான் தொழுகக்கூட முடியும். அப்படிப்பட்ட நிலையில் தான் ஒவ்வொரு சொத்துக்களும் வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தர்காவின் பேரில் வக்ஃப் எதற்காக செய்யப்பட்டிருக்கிறது? அந்த தர்காவை நிர்வகிக்கக்கூடிய அனைத்து செலவினங்களுக்கும் அந்த வக்ஃப் சொத்தின் மூலமாக எடுத்துக் கொள்வதற்காக, அதே போல பள்ளிவாசலை நிர்வகிக்கிறதுக்கும் பள்ளிவாசலுக்கு வந்து அங்கே செயல்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நிர்வகிக்கிறதுக்கு அந்த மக்களால் கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் தான் வக்ஃப் என்ற அர்த்தம். அந்த வக்ஃபை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சொத்துக்கள் இந்தியாவிலே பல கோடி சொத்துக்கள் நமக்கு இருக்கிறது. அந்த சொத்தை ஒட்டுமொத்தமாக கபடிகள் செய்வதற்காக, ஆட்டை போடுவதற்காக இன்றைக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபி யாருக்கோ தாரை வார்ப்பதற்காக நம்மை போராட்ட களத்திலே நின்றிருக்கிறார்கள். நாம் இனி ஒரு சுதந்திரத்திற்காக மிக விரைவில் தயாராகி கொண்டிருக்கிறோம். ஏன்னா வெள்ளையனை விரட்டுவதற்காக நாம் மொழி படிப்பதை கூட எதிர்த்தவர்கள், வெள்ளையனை விரட்டுவதற்காக நாம அடுத்த மொழி படிப்பதற்கு மொழியை படிப்பதற்கு கூட எதிர்த்தவர்கள் நாம். அப்படி வெள்ளைக்காரனை வேறொரு இந்தியாவிலிருந்து விரட்டியவர்கள் இஸ்லாமியர்கள். அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களை சீட்டி பார்த்துக் கொண்டே இருக்கிறது இந்த பிஜேபி அரசாங்கம். அதற்கு மிக விரைவிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு வருகிறார்கள். மிக விரைவிலே இந்தியா இஸ்லாமியர்களுடைய கரங்கள் உயரும் என்று கூறிக்கொண்டு வக்ஃப் சட்டம் எதிர்ப்பு மோடி ஒழிக வக்ஃப் சட்டத்தை திரும்ப பெறு என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லலாம். ஏன் இதை நான் கூட்டியே சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்று நம் இஸ்லாமிய சொந்தங்கள் கொஞ்சம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாபெரும் ஜனநாயகத்தின்பால் நம்பிக்கை கொண்டு சகோதரனாக இந்த மண்ணில் வாழுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்கள், இந்த நாட்டில் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு ஜனநாயகத்தின்பால் இந்த மண்ணில் வாழ்வதற்கு உரிமை படைத்தவர்கள் என்கிற விதத்தை பறைசாற்றும் விதமாக இந்த மாபெரும் கண்டன பேரணியை ஒருங்கிணைத்து இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தையும் ஒருங்கிணைத்து தந்திருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை நண்பர் அனிபா அவர்களை இந்த மாபெரும் கண்டனை பதிவு செய்து கொள்ளுகிறேன். இந்த நாட்டில் சட்டம் இருக்கிறது. ஜனநாயக கடமையாற்றுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த நாட்டை சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஆளுவதற்கு வழிவகை செய்து தரும் அளவிற்கு இந்த நாடு சர்வாதிகாரம் இல்லாத ஒரு ஜனநாயக நாடாக இருக்கிறது. பிஆர்டி மருத்துவ உத்தரப்பிரதேசத்தில் பிஆர்டி மருத்துவமனையில் பணியாற்றி 2017ஆம் ஆண்டு கொரோனா காலத்தில் பிஆர்டி மருத்துவமனையில் 60 பச்சிளம் குழந்தைகள் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி உயிரிழந்த தருணத்தில் அந்த மருத்துவமனையில் பணியாற்றிய கபீர்கான் என்கிற மருத்துவன் இஸ்லாமிய உதவு இனியும் 60 பச்சிலங்களைப் போல, பச்சிலம் குழந்தைகளைப் போல இனியொரு குழந்தை இந்த மருத்துவமனையில் சாகக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய சொந்த வருமானத்தில் ஆக்சிஜன் சிலிண்டரை எல்லாம் அந்த மருத்துவமனைக்கு வாங்கி கொடுத்து இந்த மருத்துவமனைக்கு தொண்டு செய்தார். இந்த மருத்துவமனைக்கு தொண்டு செய்ததற்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசாங்கம் அவருக்கு விளையாக என்ன கொடுத்தது தெரியுமா? என்எஸ்ஏ நேஷனல் பாதுகாப்பு சட்ட, தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே அவரை அடைத்தது. இன்றைக்கு அந்த இஸ்லாமிய உறவு எந்த மண்ணில் பாதுகாப்பாக இருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே முத்தமிழ் அறிஞர் தமத்துவ பெரியார் டாக்டர் கலைஞருடைய வழிவந்த மாண்புமிகு ஸ்டாலின் அவருடைய ஆட்சி கட்டளையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இருக்கிறார்.
நீதி செத்த மண்ணில் என்னை உயிர் காத்தது தமிழ்நாடு என்று பெருமை பேசுகிறார். அதையும் தாண்டி குணால் கர்நாப் என்று சொல்லக்கூடிய ஸ்டாண்ட் அப் காமெடி மகாராஷ்டிரா மாநில அங்க இருக்கக்கூடிய அரசியல் நாடகத்தை பட்ட வெளிச்சமாக மோடியுடைய நரித்தந்திரங்களை எல்லாம் ஸ்டாண்ட் அப் காமெடி மூலம் எடுத்து சொன்ன அவருக்கு அங்க இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் பெரும் நெருக்கடியை கொடுத்தது. இன்றைக்கு அவர் விழுப்புரத்தில் ஒரு பகுதியில வந்து இருந்து தமிழ்நாடு என்னை ஆற தழுவி அணைத்திருக்கிறது, இங்க இருக்கக்கூடிய மக்கள் எந்த பேதமும் இல்லாமல் என்னை வாரி அணைத்துக் கொள்கிறார்கள், உறவு பாராட்டுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஜனநாயகம் நிறைந்த வந்தாக தமிழ்நாடு இருக்கிறது. இருக்கிற காரணத்தினால்தான் பக்கம் சொத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சில விஷயங்கள் மட்டும் சொல்லி நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் நேருக்கு நடுவே இந்த கூட்டத்தினுடைய துவக்கத்திலும் நிறைய இஸ்லாமிய தோழர்கள் ஆயிரக்கணக்கில் பங்கேற்று வந்தார்கள். இந்த திடலை நிறைவேற்றி வந்தார்கள். நிறைய தலைவர்கள் நல்ல பல செய்திகளை எல்லாம் சொன்னார்கள். போதுமென கருதிய காரணத்தினால் சென்றார்களோ என்னவோ, நான் எனக்கு தெரிந்த எனக்குள்ள விஷயங்களை உங்களிடத்தில் பகிராமல் போனால் இந்த நாட்டினுடைய எந்த விருப்பங்களுக்கும் வேறுகளுக்கும் இடமளிக்காமல் சுக இன்பங்களை எல்லாம் மறந்து இந்த நாட்டினுடைய நலனை மட்டுமே குறிக்கோளாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக களமாடுகிற என் தியாக தலைவன் திருமாவளவனுடைய சொல்லை நான் உங்களிடத்திலே சொல்லவில்லை என்று சொன்னால் எதிர்காலம் சமுதாயம் என்னை ஒருவேளை துரோகித்தவன் என்று சொல்லலாம். இஸ்லாமிய சொந்தங்கள் நோம்பிருந்து எப்படி நோம்பு நோற்று இல்லாதவர்களுக்கெல்லாம் ஈகம் செய்து ரம்ஜானை கொண்டாடினார்களோ அதை போல என்னுடைய தலைவன் திருமாவளவனும் நோம்பு நோற்று அந்த பசியினுடைய துன்பத்தை அறிந்து பிறருக்கு ஈகம் செய்யுங்கள் என்று ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாடம் கற்பித்தவன் என் தலைவர். நான் விடுதலை சிறுத்தைகள் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை என்று வைத்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை என்ற அமைப்பு வைத்திருக்கிறோம். இங்கே சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும், ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய RSS சங்பரிவாருடைய கும்பலுடைய பெரிய சதித்திட்டங்கள் என்று சொன்னார், பிஜேபியுடைய அரசியல் தந்திரங்கள் என்று சொன்னார். சோமரி சோசியலிஸ்ட் செக்குலர் ரிபப்ளிக் என்று சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதுதான் இருக்கக்கூடிய RSS சங்க பரிவாருடைய சதித்திட்டமாக இருக்கு. நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் பிஜேபிக்கோ RSSக்கோ சங்க பரிவாரங்களுக்கோ எதிரிகள் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் பிஜேபியுடைய RSSனுடைய சங்க பரிவாருடைய ஒரே எதிரியாக இருக்கிறது. காரணம் அதிலேதான் மதசார்பு இருக்கு, அதிலேதான் பெட்ரோலிட்டி இருக்கு, சகோதரத்துவம் இருக்கு, அதிலேதான் சோசியலிசம் இருக்கு, அதிலேதான் பெடரல் கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது, கூட்டாட்சி தத்துவம் இருக்கிறது. நாட்டினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை குளிதோண்டி புதைப்பதற்காகவே ஒரு பிரதம அமைச்சர் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களை எண்ணற்ற வகைகளை ஏறி விடுவதற்காக ஒரு அமைச்சர் அமித்ஷா எத்தனையோ கோடிட்டு காட்டிக்கொண்டே போகலாம். நாட்டினுடைய தோழர்கள் சொன்னதை போல ரயில்வே துறைக்கு பெருமளவில் சொந்தம் இருக்கிறது, பாதுகாப்பு துறைக்கு திருநாட்டில் பெருமளவில் சொந்தம் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி 1.20 லட்சம் கோடி அளவுக்கு சொத்து படைத்த பேர் அமைப்பு என்று சொன்னார்
அது இஸ்லாமிய சமூகம் வைத்திருக்கிற வக்ஃப் சொத்து என்று இவருடைய கண்கள் உறுத்துகிறது. இது ஏதோ வந்தவன் போனவன் வாரி அடைத்த சொத்து அல்ல. இது அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஒவ்வொரு இஸ்லாமிய மனிதனும் ஒவ்வொரு இஸ்லாமிய சொந்தமும் அல்லாஹ்வின் திருநாமத்தால் கொடுத்தளித்தது. இங்கு ஏழைகள் மேம்பட வேண்டும், பிள்ளைகள் கல்வி கற்கப்பட வேண்டும், எந்த மனிதனும் உயர்வு தாழ்வு பாராட்டாமல் பசி பிணி இல்லாமல் மண்ணில் சமத்துவமாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் திருநாமத்தால் வழங்கப்பட்ட சொத்து அது. ஏதோ பிஜேபியில இருக்கக்கூடிய மோடியுடைய அப்பாவோ அமித்ஷாவுடைய தாத்தாவோ சேர்த்து கொடுத்த சொத்து அல்ல. இது இஸ்லாமிய சொத்தினுடைய சொத்து. யாராலும் கை வைக்க முடியாது. தீயில் கை வைத்தவன் கூட தப்பித்து விடலாம், தேன்கூட்டில் கல் வைத்தவன் கல்லறிந்தவன் தப்பித்து விட முடியாது என்பதை நாம் பறைசாற்றியாக வேண்டும். இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த மண்ணில் வாழ தகுதியற்றவர்கள். தொடர்ச்சியாக பிஜேபியுடைய RSS பரிவாரனுடைய தொடர்ச்சியான சதி திட்டங்கள், சதி சட்டங்கள், CAA, NRC, முத்தலாக் அடுத்ததாக இன்றைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிற வக்ஃப் சொத்து எப்படியாவது அதை காவு கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய சொந்தங்களே, எல்லா இந்து பெரும்பான்மைவாதம் பேசுகிறவர்கள் என்று சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். நானும் ஒரு இந்துதான். என்னுடைய பெயர் புவனேஸ்வரன். என்னுடைய பெயர் புவனேஸ்வரன். நான் ஒரு இந்து என்று சொன்னால் ஏன் என்னால் கோயில் கருவறைக்குள்ளே போய் அங்கே என்னால் கடவுளை பூஜிக்க முடியவில்லை. ஆனால் நான் ஒரு இந்து. இங்க இருக்கக்கூடிய RSS உடைய சற்பரிவாரிய நரித்தந்திரங்களை இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்துக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் 240 சீட்டு சட்ட பார்லிமெண்ட்களை கொடுத்திருக்கு. இதற்கும் 288 எண்ணிக்கை கொண்ட எண்ணிக்கைகளை வென்றிருக்கிறார்கள். நள்ளிரவு 2 மணிக்கு எங்கே நாடாளுமன்றத்திலும் ராஜ்யசபாவிலும் மாநிலங்களிலும் வென்றிருக்கிறார்கள். 288 சீட்டு. எதிர்த்து வாக்களித்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 232 பேர். பிஜேபியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 240. 240 கழித்து விடுங்கள். 288. 48 நரித்தந்திரங்களை நாம் யார் அவன் என்பதை அடையாளம் பார்க்க வேண்டிய நேரம் இது. எனவே இஸ்லாமிய சொந்தங்கள், நீங்கள் மசூதிகளில் தொழுகை நடத்துகிறீர்கள். மசூதிகளில் தொழுகை நடத்துகிற வேளையில் நான் ஏற்கனவே சொன்னதை போல என்னால் கோயில் கருவறைக்குள் சென்று கடவுளை பூஜிப்பதற்கே தகுதி இல்லாதவன் என்று பெரும்பான்மைவாத RSS பிஜேபி சங்க பரிவாரம் இடம் பிடித்திருக்கிற அந்த வர்ணாசிரமம் சொல்லுகிறது. ஆனால் இஸ்லாமிய சொந்தம் இந்த பள்ளிவாசலை தொழுகையின் போது யார் கோடீஸ்வரன் என்று பார்த்தவனுக்கு வரிசையில் முன்வரிசையில் இடம் தருவதில்லை. அதுதான் ஜனநாயகம். அங்கேதான் சகோதரத்துவம் இருக்கிறது, அங்கேதான் சமத்துவம் இருக்கிறது. இதுதான் இஸ்லாமியத்திற்கும் மற்ற வருணாசிரமத்திற்கும் இருக்கிற வேறுபாடு என்பதை நாம் பெரும்பான்மைவாத இந்துக்கள் நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு சம உரிமை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது, நடைமுறையில் இருக்கிறது என்று கேட்டால் இல்லை என்று சொல்லலாம். மோடியினுடைய ஆட்சியில் எவனொருவன் போராட்ட களத்திற்கு வருகிறானோ முதல் நாள் வந்தால் மற்றொரு நாள் அடுத்த நாள் அவனுடைய வீடு புல்டோசர் கொண்டு இடிக்கப்படும். இதுதான் ஜனநாயகம். மோடியினுடைய ஜனநாயகம் எங்கே இருக்கிறது பார்த்தீங்களா? இது சர்வாதிகாரத்தை நோக்கி மோடி அவர்கள் நாட்டை அழைத்து செல்கிற வழியில் நாங்கள் ஒன்றுவிட மாட்டோம். இந்த நாட்டினுடைய ஒற்றுமை எங்களுக்கு முக்கியமாக இருந்தாலும் அமித்ஷாவுடைய கூற்றும் மோடியுடைய கூற்றும் வெற்றி பெறாது என்பதை இன்றைக்கு நடந்திருக்கிற மாபெரும் பேரணியின் பொதுக்கூட்டமும் பறைசாற்றி இருக்கிறது. இஸ்லாமிய சொந்தங்களுடைய நோக்கம் நிறைவேற்றுவதற்காக திருமாவளவனும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார் என்று உங்களிடம் நல்ல வார்த்தை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அல்ஹம்துலில்லாஹ் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன். பிரியமுள்ள
വേദിയിലും സദസ്സിലും ഇരിക്കുന്ന രാഷ്ട്രീയ മത നേതാക്കന്മാരെ, പണ്ഡിതന്മാരെ, വഖഫ് ഭേദഗതിയുമായി ബന്ധപ്പെട്ടുകൊണ്ടുള്ള വളരെ പ്രധാനപ്പെട്ട ഒരു ചർച്ചയിലാണ് യഥാർത്ഥത്തിൽ ഈ സമയം വരെ നമ്മൾ ചെലവിട്ട് കഴിഞ്ഞത്. കൂടുതൽ കാര്യങ്ങൾ സംസാരിക്കേണ്ട ആവശ്യമില്ലാത്ത രൂപത്തിൽ തന്നെ ഇവിടെ വിശദീകരിക്കപ്പെട്ടിട്ടുണ്ട് എന്ന കൃത്യമായ ബോധമുള്ള ആളുകളാണ് നമ്മൾ. ക്രിസ്ത്യൻ ഇസ്ലാമിക് ഓർഗനൈസേഷന്റെ ഒരു അഭിപ്രായവും ക്രിസ്ത്യൻ ഇസ്ലാമിക് ഓർഗനൈസേഷന്റെ ഒരു ആശംസയും അറിയിക്കുക എന്ന ഒറ്റ ലക്ഷ്യത്തിലാണ് നിങ്ങളുടെ മുന്നിൽ എഴുന്നേറ്റ് നിൽക്കുന്നത്. പരിശുദ്ധ ഖുർആനിൽ ലൻ തനാലുൽ ബിർറ ഹത്താ തുൻഫിഖു മിമ്മാ തുഹിബ്ബൂൻ എന്ന പരിശുദ്ധ ഖുർആനിന്റെ വചനപ്രകാരം പ്രവാചകൻ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമയുടെ കാലം മുതൽ 14 നൂറ്റാണ്ടുകൾക്കപ്പുറത്ത് അവിടെ നിന്ന് തുടക്കം കുറിച്ചു പോകുന്നതാണ് വഖഫുമായി ബന്ധപ്പെട്ട നിയമങ്ങൾ. അത് ഏതെങ്കിലും ഒരു വ്യക്തിയാൽ ഉണ്ടാക്കപ്പെട്ട സംവിധാനങ്ങളല്ല. കൃത്യമായി നബി കരീം സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമ വഹിയിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ കൃത്യമായി സമൂഹത്തിന്റെ മുന്നിൽ വെളിച്ചമായി കാണിച്ചു കൊടുത്തൊരു സംവിധാനമാണ് വഖഫ് എന്ന് പറഞ്ഞത്. നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമ വഖഫ് ചെയ്ത ചരിത്രത്തിൽ കാണാം. ഉസ്മാൻ ഇബ്നു അഫ്ഫാൻ റളിയല്ലാഹു അൻഹു ബിഹിർ റൂമാൻ എന്ന പേരിലുള്ള ഒരു റൂമാൻ കിണർ അന്ന് അവിടെ ഉണ്ടായിരുന്ന ആളുകൾക്ക് ഉസ്മാൻ ഇബ്നു അഫ്ഫാൻ റളിയല്ലാഹു അൻഹു വാങ്ങിയിട്ട് വഖഫ് ചെയ്തിട്ട് ജനങ്ങൾക്ക് വിതരണം ചെയ്തത് ചരിത്രത്തിൽ കാണാം. ആ കിണറിലെ വെള്ളം അവിടെയുള്ള മുഴുവൻ ആളുകൾക്കും ഉപയോഗപ്പെടുന്ന രൂപത്തിൽ, ഉപകാരപ്പെടുന്ന രൂപത്തിൽ വഖഫ് ചെയ്തത് ചരിത്രത്തിൽ ഉസ്മാൻ ഇബ്നു അഫ്ഫാൻ റളിയല്ലാഹു അൻഹുവിന്റെ വഖഫ് നമുക്ക് കാണാം. ഇന്നും സൗദി അറേബ്യയിൽ ആ വെള്ളം ജനങ്ങൾ ഉപയോഗിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു എന്നുള്ളതാണ് വഖഫ് സംവിധാനത്തിന്റെ പ്രത്യേകത എന്ന് തിരിച്ചറിയാനുള്ള ഒരു കഴിവ് നമുക്കുണ്ടാവുക എന്നുള്ളത്. ആ രൂപത്തിൽ സംരക്ഷിച്ചു പോരേണ്ട ഒരു സംവിധാനമാണ് വഖഫ്. അതിന് നമ്മുടെ നാട്ടിൽ ഇന്ത്യ രാജ്യത്തിന്റെ ഭരണഘടന അനുവദിക്കുന്ന നിയമപ്രകാരം അതിനെ സംവിധാനിക്കാൻ, അതിനെ സംരക്ഷിക്കാൻ വേണ്ടി ഉണ്ടാക്കപ്പെട്ടതാണ് വഖഫ് ബോർഡ്. ആ വഖഫ് ബോർഡിന്റെ നിയമങ്ങളെ മറികടന്നുകൊണ്ട്, ആ വഖഫ് ബോർഡ് മുന്നോട്ട് വെക്കുന്ന നിയമങ്ങളെ മറികടന്നുകൊണ്ട് അതിൽ ഭേദഗതി വരുത്തണം, അതിൽ എല്ലാവർക്കും കൈകടത്താൻ പറ്റുന്ന രൂപത്തിൽ അതിന്റെ നിയമവ്യവസ്ഥകൾ മാറ്റം വരുത്തണമെന്ന ഒരു ബില്ല് ഇതിന്റെ പിന്നാലെ കെട്ടിത്തിരിയാൻ തുടങ്ങിയിട്ട് കുറെ കാലമായി. ഇന്ന് അത് നടപ്പിലാക്കാൻ വേണ്ടി അവർ പരിശ്രമിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു എന്നുള്ളതാണ് യാഥാർത്ഥ്യം. പ്രിയമുള്ള സഹോദരങ്ങളെ, സുഹൃത്തുക്കളെ, ഇവിടെ നമുക്ക് ചെയ്യാനുള്ളത് ഇതുപോലെയുള്ള പ്രതിഷേധങ്ങളാണ്. മതവും രാഷ്ട്രീയവും നോക്കാതെ ഒരുമിച്ച് ചേർന്നുകൊണ്ട് ഇന്ന് ഈ ഗൂഡല്ലൂരിന്റെ മണ്ണിൽ നടന്ന പ്രതിഷേധം പോലെ ഓരോ മുക്കുമൂലകളിൽ നിന്നും പ്രതിഷേധം ഉയരുന്നതോടൊപ്പം നമ്മുടെയൊക്കെ ജീവിതത്തിൽ വിശ്വാസപരമായ ഒരു വിഷയമായതുകൊണ്ട് ഒരു വ്യക്തി വഖഫ് ചെയ്യുന്നുവെങ്കിൽ ആ വഖഫ് ചെയ്യുന്ന വ്യക്തിയുടെ മനസ്സിന്റെ ലക്ഷ്യം ഇതെന്റെ ഖബറിലേക്ക്, ഞാൻ മരിച്ചു പോയാലും എന്റെ ഖബറിലേക്ക് കിട്ടുന്ന ഒരു പുണ്യമാണ് എന്ന നിയ്യത്തോടു കൂടി ചെയ്യുന്നതാണ് വഖഫ്. ആ വഖഫിലാണ് മാറ്റത്തിരുത്തലുകൾ വരുത്തണം എന്ന ചിന്തയുമായി ചില നിയമവ്യവസ്ഥിതികളെ കൊണ്ടുവന്നുകൊണ്ട് രാജ്യത്തിന്റെ ഭരണഘടനയെ തന്നെ അട്ടിമറിക്കുന്ന രൂപത്തിലുള്ള പ്രവർത്തനങ്ങൾ ഇന്ന് BJP ഈ രാജ്യത്തിന്റെ സ്വസ്ഥത നഷ്ടപ്പെടുത്തുന്ന രൂപത്തിലുള്ള ഈ പ്രവർത്തനങ്ങളുമായി മുന്നോട്ട് വന്നിട്ടുള്ളതെങ്കിൽ ഇവിടെ നമ്മുടെ ദൗത്യം ഇതുപോലെയുള്ള പ്രതിഷേധങ്ങളോടൊപ്പം സൃഷ്ടാവായ റബ്ബിനോട് നമ്മൾ പ്രാർത്ഥിക്കുക എന്നുള്ളത് മാത്രമാണ്. അത് മാത്രം പറഞ്ഞ എന്റെ വാക്കുകൾ അവസാനിപ്പിക്കാൻ. പ്രിയമുള്ള സഹോദരങ്ങളെ, ആരാണ് റബ്ബെന്ന് മനസ്സിലാക്കിയ റബ്ബിനോട് പറയാൻ നമുക്ക് കഴിഞ്ഞാൽ മതി. അതെ, അബ്രഹത്തിന്റെ പടയാളികൾ കഅബയെ തകർക്കാൻ വന്നപ്പോ ഇത്തിരിപ്പോന്ന അബാബിൽ പക്ഷികളുടെ കരങ്ങളിൽ ഇത്തിരിപ്പോന്ന കല്ലുകൾ കൊടുത്ത് തിന്നൊടുക്കപ്പെട്ട വൈക്കോൽ കൂട്ടത്തെ പോലെയാക്കി റബ്ബ് ഒരു സമുദായത്തെ മാറ്റിയിട്ടുണ്ടെങ്കിൽ ആ റബ്ബിന് ഈ വിഷയത്തിൽ ഒരു തീരുമാനം തരാൻ വലിയ പ്രശ്നമൊന്നുമല്ല. അത് നമുക്ക് കൃത്യമായ ബോധമുണ്ട്. അതുകൊണ്ട് പ്രതിഷേധിക്കുക എന്നതിന്റെ കൂടെ പ്രാർത്ഥിക്കുക. നിങ്ങൾ ദുആ ചെയ്തോളൂ, ഞാൻ നിങ്ങൾക്ക് ഉത്തരം നൽകാമെന്ന റബ്ബിന്റെ വാക്കുണ്ട്. ആ വാക്ക് കൃത്യമായി നെഞ്ചിലെത്തുക. ഓരോ നമസ്കാരത്തിന്റെ വേളകളിലും പ്രാർത്ഥന ഉയർത്തുക എന്നത് മാത്രമാണ് പരിഹാരം. റഹ്മാനായ റബ്ബ് അതിനുള്ള തൗഫീഖ് നൽകുമാറാവട്ടെ. ഇന്ന് ഈ സംവിധാനത്തിന്റെ കൂടെ ഇണങ്ങിച്ചേർന്നിട്ടുള്ള മുഴുവൻ ആളുകൾക്കും എല്ലാവിധ ആശംസകളും ഇസ്ലാമിക് ഓർഗനൈസേഷന്റെ പേരിൽ എല്ലാവിധ ആശംസകളും നേരുകയാണ്. ഈ രാജ്യത്തെ തകർക്കാൻ ശ്രമിക്കുന്ന ഭീകര ഭരണകൂടങ്ങളെ അല്ലാഹു പരാജയപ്പെടുത്തുമാറാവട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് അവസാനിപ്പിക്കുന്നു. അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. ബഹുമാനപ്പെട്ട നേതാക്കളെ, പ്രിയമുള്ള മതപണ്ഡിതന്മാരെ, സുഹൃത്തുക്കളെ, നാം എല്ലാവരും ആലോചിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന, ചർച്ച ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്ന ഈ വിഷയമാണ് വഖഫ് ഭേദഗതി
എന്നുള്ള ഈ ഒരു മുസ്ലിമുകളെ വളരെ വേദനിപ്പിക്കുന്ന ഈ ഒരു നിയമം, ഇന്ന ദീന ഇല്ലല്ലാഹിൽ ഇസ്ലാം, അള്ളാഹുവിന്റെ അടുക്കൽ ഏറ്റവും സ്വീകാര്യമായ മതം അത് ഇസ്ലാം മാത്രമാണെന്ന് മുത്ത് റസൂൽ എന്ന് പഠിപ്പിക്കുമ്പോൾ, ഈ അള്ളാഹു സുബ്ഹാനഹു വ തആല സംവിധാനിച്ച ഈ ഭൂമിയിൽ നമുക്ക് ജീവിക്കാൻ എന്താണ് തടസ്സം, എന്താണ് ഇത്ര പ്രയാസമെന്ന് നാം വളരെ കൃത്യമായി ആലോചിക്കേണ്ട ഒരു സമയമാണ്. പ്രിയമുള്ളവരെ, ഞാൻ വിശദീകരിച്ചുകൊണ്ട് വിഷയം വിപുലീകരിച്ചുകൊണ്ട് പോവുകയല്ല. മനിതനായ ജനനായക കക്ഷിയുടെ പ്രതിനിധി എന്നോണം സാക്ഷിയാവുക എന്നൊരു ലക്ഷ്യം മാത്രമാണ് ഈ എണീറ്റ് നിൽക്കുന്നതിന്റെ ഉദ്ദേശം. പ്രിയമുള്ളവരെ, ഇന്ന് നാം നടത്തിയ ഈ ഒരു പ്രതിഷേധ റാലിയും ഈ ഒരു സമ്മേളനവും നമ്മുടെ നമ്മുടെ നേതാക്കൾക്ക് എന്ന് പറഞ്ഞാൽ ഇന്ന് ഭരണം ഭരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന BJP സർക്കാരിന് ഒരു മുന്നറിയിപ്പായി നാം കാണിച്ചു കൊടുക്കേണ്ടത് തന്നെയാണ്. ഇവിടെ മത നേതാക്കന്മാരും ഉസ്താദുമാരും രാഷ്ട്രീയ നേതാക്കളും ഒക്കെ പങ്കെടുത്തുകൊണ്ട് തോളോട് തോളൊരുമിച്ചുകൊണ്ട് ഒരേ ഒരു വിഷയം നിങ്ങളുടെ മുമ്പിൽ അഭ്യർത്ഥിക്കുമ്പോൾ ഇതിന്റെ പിന്നിൽ ആരെയാണ് എതിർക്കുന്നത് എന്നും ഇതിന്റെ പിന്നിൽ ആരാണ് പ്രവർത്തിക്കുന്നത് എന്നും നാം വളരെ ചിന്താർഹമായി നാം ചിന്തിക്കേണ്ട ഒരു വിഷയമാണ്. ഇവിടെ ജനങ്ങൾക്ക് ജീവിക്കാൻ ആവശ്യമുള്ള എല്ലാ കാര്യങ്ങളുമാണ് ഇസ്ലാം ഇന്ന് വരെ ജനങ്ങളോട് പറഞ്ഞിട്ടുള്ളത്. ഇവിടെ മുസ്ലിമീങ്ങൾ മാത്രം ജീവിക്കണമെന്നോ അതല്ലെങ്കിൽ ഇസ്ലാമുകൾക്ക് മാത്രം ഇവിടെ ജീവിക്കാനുള്ള അവകാശമുള്ളൂ എന്നോ ഒരു നേതാക്കളും ഒരു പണ്ഡിതന്മാരും ഇസ്ലാമിന്റെ പേര് പറഞ്ഞുകൊണ്ട് പറഞ്ഞിട്ടില്ല. പക്ഷേ ഇന്ന് ഈ ഇസ്ലാമിനെ എന്തുകൊണ്ടാണ് എതിർക്കുന്നത്, പലരും എതിർക്കുന്നത് എന്തുകൊണ്ടാണെന്ന് പറഞ്ഞാൽ അതിന്റെ ഉള്ളിൽ അവരോടൊരു പേടി മാത്രമാണ്. നമ്മുടെ ഹൃദയാന്തരങ്ങളിലുള്ള ഈമാൻ എന്ന അചഞ്ചലമായ ഒരു വിശ്വാസം അവരെ പേടിപ്പെടുത്തുന്നുണ്ട് എന്നതാണ് നാം മനസ്സിലാക്കേണ്ടത്. ഇവിടെ പണ്ഡിതന്മാരാകട്ടെ മത നിയമങ്ങൾ പഠിച്ചവരാകട്ടെ ഇവിടെ ഇപ്പോഴും പറഞ്ഞിട്ടുള്ളത് എന്താണ്? നമ്മുടെ സുഹൃത്തുക്കളെ നാം എപ്പോഴും ബഹുമാനിക്കണം, അവരെ ആദരിക്കണം. നമ്മുടെ ശരീരത്തിൽ ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്ന രക്തം ചുവന്ന നിറമാണെങ്കിൽ അത് തന്നെയാണ് തന്റെ സഹോദരന്റെ ശരീരത്തിലും ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്നത് എന്ന് പഠിപ്പിക്കുന്ന മതമാണ് ഇസ്ലാമെങ്കിൽ ഒരിക്കലും ഭീകരവാദമോ തീവ്രവാദമോ ഇസ്ലാം അനുകൂലിക്കുന്നില്ല എന്ന് മാത്രമല്ല അതിനെ കർശനമായി എതിർക്കുക തന്നെയാണ് ചെയ്യുന്നത്. അതുകൊണ്ട് ഇവിടെയുള്ള നേതാക്കളൊക്കെ നമ്മോട് പറഞ്ഞത് കാര്യങ്ങള് വളരെ വ്യക്തമാണ്. അതുകൊണ്ട് ഈ വഖഫ് എന്ന അർത്ഥം, ഈ വഖഫ് എന്ന വാക്യത്തിന്റെ അർത്ഥം പോലും മനസ്സിലാക്കാത്ത അറിയാത്തവരാണ് ഇന്ന് വഖഫ് സ്വത്തിനെ കുറിച്ചുകൊണ്ട് ചർച്ച ചെയ്യുന്നതും അത് അപകരിക്കുന്നതും. ഇതിന്റെയൊക്കെ പിന്നിലുള്ള ലക്ഷ്യം മുസ്ലിമീങ്ങള് ഒത്തുകഴിഞ്ഞാൽ അവരുടെ ഈമാന്റെ ശക്തി അവർ പ്രകടിപ്പിച്ചു കഴിഞ്ഞാൽ നമുക്കൊന്നും ഇവിടെ നിലനിൽപ്പുണ്ടാവുകയില്ല എന്നൊരു പേടി മാത്രമാണ്. അതുകൊണ്ട് ഇന്നും ഏത് സമയത്തും മുഅ്മിനീങ്ങളായ മുസ്ലിമീങ്ങളോട് നല്ലവരായ ജനങ്ങളോട് പറയാനുള്ളത്, പ്രത്യേകിച്ച് നമ്മുടെ ഈ നാട്ടിൽ താമസിക്കുന്ന ഗൂഡല്ലൂരിന്റെ മക്കളോട് പറയാനുള്ളത്, ഐക്യമെന്നുള്ള ആ ഒരൊറ്റ ചിന്തയോടുകൂടി ജീവിച്ചാൽ, ഐക്യമെന്നുള്ള ആ ഒരു ദൃഢവിശ്വാസത്തോടുകൂടി ഒറ്റപ്പെടലുകൾക്ക് നാം മാറി നിൽക്കാതെ എപ്പോഴും സംഘടനപരമായി എപ്പോഴും അണക്കൂട്ടി പിടിച്ചുകൊണ്ട് നല്ല രീതിയിൽ ഒരൊറ്റ മുദ്രാവാക്യത്തോടുകൂടി ജീവിക്കുകയാണെങ്കിൽ നമുക്ക് രക്ഷപ്പെടാം. ഹിന്ദു മുസ്ലിം ക്രിസ്ത്യാനി ഒന്നായി കഴിയും ഭാരതത്തെ കടാരകത്തി ബോംബുകളാൽ വെട്ടിപ്പൊറിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന കാപാലികരെ പിടിച്ചു കെട്ടുക തന്നെ ചെയ്യണം എന്ന ഒരു മുദ്രാവാക്യം ഉയർത്തിപ്പിടിച്ചുകൊണ്ട് നന്ദി ഈ വാക്കുകൾക്ക് അവസരം നൽകിയ സംഘാടകർക്ക് നന്ദി രേഖപ്പെടുത്തിക്കൊണ്ട് അവസാനിപ്പിക്കുകയാണ്. അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി. இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு முன்னால் நிறைய கருத்துக்களை உங்களுக்கு மத்தியில் முன்வைத்த மூத்த பேச்சாளர்கள், மூத்த தலைவர்கள், உலமாக்கள் நிறைய விஷயங்களை தங்களுக்கு முன்னால் பகிர்ந்துவிட்டு சென்றார்கள். பொதுவாக இந்த பிரச்சனையினுடைய ஒரு நிலையை நாம் அறிந்து கொண்டோம். இந்த வக்ஃப் என்று சொன்னால் என்ன, இது எதற்காக தனக்கு வரப்பட்டது, இதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் தெளிவாக விளங்கிவிட்டோம் என்று நம்புகிறேன். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்திலே இதை நாம் எதிர்த்து முன்னெடுத்திருக்கிறோம்.
இருக்கும் வரை நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டார்கள். ஒரே ஒரு எச்சரிக்கையை நான் அவர்களுக்கு விடுத்தவனாக இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்றிய பாசிச அரசு, மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இதோ பாருங்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என்று தொப்புள் குடி உறவுகளாக மதச்சார்பின்மையின்றி ஒன்றாக கூடி நாங்கள் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். இது இன்றைக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு தொந்தரவுகளை தந்தாலும் சரி, எங்களை நீங்கள் எவ்வளவு அடக்க நினைத்தாலும் சரி, நாங்கள் ஒருபோதும் புரிய மாட்டோம். உங்களுடைய திட்டம் ஒருபோதும் பலிக்காது. உங்களுடைய திட்டம் ஒருபோதும் பலிக்காது. ஏதோ நாங்கள் போராடி கொண்டேதான் இருப்போம், இதற்கு ஒரு தீர்வு கிடையாது என்று நினைத்து விடாதீர்கள். இவர்கள் இப்படித்தான் சொன்னார்கள். குடியுரிமை திருத்த சட்டத்தின் போது சொன்னார்கள், இது எங்களுடைய நாடு என்று சொன்னார்கள். இப்படி போராடி கொண்டுதான் இருப்பார்கள் இஸ்லாமியர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். அதே போன்று நாம் இதை விட்டுவிட மாட்டோம். இதற்கான தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருப்போம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒட்டுமொத்த தமிழகமும் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு எங்களால் கூட்டத்தை திரட்ட முடியும். அப்படிப்பட்ட திராணி எங்களிடத்தில் இருக்கிறது. ஒன்றுமல்லாத வெறும் கோமாளிகளாக இருக்கக்கூடிய உங்களால் எவ்வளவு செய்ய முடியும் என்று சொன்னால், இந்த இந்திய வரலாற்றிலே மிகப்பெரிய மாற்றத்தை இந்த இந்திய மண்ணை கட்டி காப்பாற்றிய இந்த இஸ்லாமியர்களுக்கு எதையும் செய்ய தெரிந்து வரும். ஏக இறைவனுடைய உதவியை நாங்கள் எதிர்பார்த்தவர்கள். நாங்கள் பயந்த கூட்டம் அல்ல. உங்களுடைய அடக்குமுறைக்கும் உங்களுடைய ஆட்சிக்கும் பயந்தவர்கள் அல்ல. நீங்கள் என்ன செய்தாலும் சரி, தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். எங்களுடைய உயிரே போனாலும் சரி, எங்களுடைய வீட்டு பெண்களை நடு ரோட்டிலே வீதியிலே கொண்டு வந்து நிறுத்தியும் நாங்கள் எங்களுக்கான நீதியை கேட்போம். ஏன்? நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? இது நாங்கள் எப்படி வெறுமனை கிடைத்த சொத்தா? அல்லது முன்னாடி பேசினார்களே, சொன்னார்கள் உன்னுடைய அப்பனுடைய சொத்தா? உன்னுடைய அப்பன் நாடு கொண்டுதான் இந்த நாட்டை விட்டு குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக வெளியேற்ற நினைத்தாய். அதே போன்று நினைத்து விடாதே. அதே போன்று நினைத்து விடாதே. இதை நாங்கள் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். இது எங்களுடைய உரிமை. ஆக இந்த விஷயத்திலே நீங்கள் கவனம் கொள்ளவில்லை என்று சொன்னால் மீண்டும் ஒருவரை நினைவுபடுத்துகிறேன். விஷயத்தை நினைவு கூறுகிறேன். இந்த சட்டத்தை, இந்த வக்ஃப் சட்டத்தை நீங்கள் இத்தோடு வாபஸ் வாங்கவில்லை என்று சொன்னால், தொடர்ந்து இஸ்லாமியர்களை துன்புறுத்திக் கொண்டீர்கள் என்று சொன்னால், இதை விட பெரிய கூட்டத்தை தமிழகம் எங்கும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று எச்சரித்தவராக வாய்ப்பளித்ததற்கு விடைபெற நன்றி விடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. യോഗാധ്യക്ഷൻ ബാപ്പു ഹാജി, ഇന്ത്യ രാജ്യത്തിന്റെ അഭിമാനമാണ്. ഇന്ത്യ രാജ്യത്തിന്റെ മതേതരത്വമാണ് ഇന്ത്യയിലെ ജനങ്ങളുടെ ജീവവായു എന്ന് മനസ്സിലാക്കിക്കൊണ്ട് ഇന്ത്യൻ യൂണിയൻ മുസ്ലിം ലീഗിന്റെ കരുത്തനായ അധ്യക്ഷൻ ബാപ്പു ഹാജി, സെക്രട്ടറി ഹനീഫ സാഹിബ്, അതുപോലെ ആലി കൗപ്പട്ടി തുടങ്ങിയ ഞങ്ങളുടെ നേതാക്കൾ 2-3 ദിവസങ്ങൾ കൊണ്ട് സംഘടിപ്പിച്ച ഈ പരിപാടി നമ്മൾ സംസാരിക്കുവാൻ വേണ്ടി എത്തിച്ചേർന്ന വിവിധ രാഷ്ട്രീയ നേതാക്കന്മാർ, ഉലമാക്കൾ, ഉമറാക്കൾ, നമ്മൾ പരിപാടി വീക്ഷിക്കുവാൻ വേണ്ടി എത്തിയ ജില്ലയിലെ പല ഭാഗങ്ങളിൽ നിന്നെത്തിയ ജനങ്ങൾ, അതുപോലെ പോലീസ് ഉദ്യോഗസ്ഥന്മാർ തുടങ്ങിയ എല്ലാ ആളുകൾക്കും ഇന്ത്യ രാജ്യത്തിന്റെ മതേതരത്വം കാത്തുസൂക്ഷിക്കണമെന്ന് അതിയായ ആഗ്രഹത്തോടുകൂടി പരിപാടി ശ്രദ്ധിച്ച എല്ലാ ഗുഡല്ലൂരിലെ ജനങ്ങൾക്കും ഒറ്റവാക്കിൽ മുസ്ലിം യൂത്ത് ലീഗിന്റെ നന്ദി അറിയിച്ചുകൊണ്ട് അധ്യക്ഷന്റെ അനുമതിയോടുകൂടി ഈ യോഗം തിരിച്ചുവിട്ടതായി അറിയിക്കുന്നു. നന്ദി, നമസ്കാരം. അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു.